திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு. வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழக தேர்தல் களம் விறுவிறுப்பு அடைந்து வருகிறது. ஒவ்வொரு நாளும் புது புது திருப்பங்களோடு பல்வேறு திருப்பங்களையும் நாம் சந்தித்து வருகிறோம். இன்றைக்கு தமிழக முதலமைச்சரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா தன்னுடைய பரப்புரையை தொடங்கியிருக்கிறார். முக்கியமானது ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார். படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்கிற முக்கிய அறிவிப்பை இன்றைக்கு தன்னுடைய பரப்புரையின் ஒரு பகுதியாக இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அதே போல திமுகவினுடைய பொருளாளர் மு.க. ஸ்டாலின் திண்ணை பிரச்சாரத்தை தொடங்கி அதுவும் ஆர்கே நகரில் திருமிகு ஜெயலலிதா போட்டியிடுகின்ற ஆர்கே நகரிலிருந்து அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். அவர் பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார். இன்னொரு பக்கம் முக்கிய திருப்பமாக மக்கள் நல கூட்டணி தேமுதிக அதோடு சேர்ந்து ஜி.கே. வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரசும் இணைந்திருக்கிறது. மூன்றாவதாக மாற்று அணி என்று சொல்லி வருகின்ற அணி மேலும் வலுவடைகிறது. இதில் முந்தப்போவது யார்? தேர்தல் களத்தில் பல்வேறு திருப்பங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னமும் அந்த கட்சிகள் எல்லாம் தங்களுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோ கொடுக்க வேண்டியிருக்கிறது. வேட்பாளர்களை பெயர்களை பட்டியலை வெளியிட வேண்டியிருக்கிறது. தங்களுடைய பரப்புரையில் பல்வேறு விஷயங்களை முன்வைக்க இருக்கிறார்கள். இவையெல்லாம் எந்த விதத்தில் மக்களுடைய மனதை மாற்றப் போகின்றன? யார் மக்களின் மனதை வெல்லப் போகிறார்கள்? இன்றைக்கு விவாதமாக இதுதான் எழுந்திருக்கிறது. இன்றைய நம்முடைய விவாதத்தில் பங்கேற்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பேராசிரியர் தீரன், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வழக்கறிஞர் திரு பரந்தாமன், அதே போல விமர்சகர் திரு சுமந்த் சி ராமன், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு எஸ்.ஆர். சேகர், விரைவில் நம்மோடு இணைகிறார் திரு ஞானதேசிகன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். பேராசிரியர், உங்கள்கிட்ட இருந்து தான் தொடங்கணும். படிப்படியாக இந்த மதுவிலக்கை கொண்டு வருவோம் அப்படின்னு இன்னைக்கு உங்க பொதுச் செயலாளர் அறிவிச்சிருக்காரு. 5 ஆண்டுகளாக இல்லாத அந்த படிப்படியான நிலைப்பாடு அப்படிங்கிறது புதிதாக இனிமேதான் தேர்தலுக்கு தான் அது தோன்றுகிறதா? இனிமேதான் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற எண்ணம் வருதா? இல்லை, ஏற்கனவே மாண்புமிகு அம்மா அவர்கள் தெளிவாக இன்றைக்கு இதில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிற பொழுது தன்னுடைய 2016 தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இரட்டை இலை சின்னமும் வெற்றி பெறுவதை உறுதிப்படுத்தி இருக்கிற பிரகடனத்தை தான் அவர்கள் இன்றைக்கு செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் படிப்படியான மதுவிலக்குங்கிறது உறுதிப்படுத்தும் பிரகடனம். ஒன்றிலேயே திமுக ஆட்சியில் இந்த நாட்டு மது அது இதெல்லாம் தயார் பண்ணுறதெல்லாம் பண்ணாங்க. அம்மா ஆட்சிக்கு 91 வந்த உடனே போட்ட கையெழுத்தி அந்த மலிவு மதுவை ஒழிச்சது தான். அது மாதிரி ஏற்கனவே அம்மா செஞ்சிருக்கிறாங்க. இப்பொழுது கூட மாண்புமிகு அம்மா அவர்கள் தன்னுடைய உரையில் குறிப்பிடும் பொழுது எல்லாரும் மதுவிலக்கு பற்றி பேசுகிறாங்க. மதுவிலக்கு தான் எங்களுடைய கொள்கை, புரட்சித் தலைவருடைய கொள்கையும் அதுதான், அம்மாவனுடைய கொள்கையும் அதுதான். அதனால் எங்களுடைய கொள்கை அதுதான். ஆனால் நடைமுறை சிக்கல்கள் இருக்கிற காரணத்தினால தான் நாங்கள் அதை பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கு கூட நான் என்னன்னா எந்த ஒரு வாக்குறுதி கொடுத்தாலும் அதை உறுதியாக நான் நிறைவேற்றியே தீர்வேன். அந்த அடிப்படையில் தான் இருக்கிற சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு தான் இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் அடுத்து வரக்கூடியது மாண்புமிகு அம்மா அவருடைய ஆட்சி என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. படிப்படியா நிறைவேற்ற மதுவிலக்கு கேட்டு போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகள்ல மதுவிலக்கு கேட்டு தெருவுக்கு வந்த பெண்களுடைய எண்ணிக்கை பல ஆயிரங்கள் இருக்கும். அப்போதெல்லாம் இது பற்றி பரிசீலிக்காத முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் பரிசீலிப்பது என்பது எந்த விதத்துல சரியா இருக்கும்? அப்ப அதுக்கான ஒரு உள்நோக்கம், ஒருவேளை வாக்காளர்களை கவர்வதற்கான ஒரு எண்ணமா தானே இதை பார்க்க வேண்டியது. இந்த மாதிரியான ஒரு அழுத்தம் என்பது இன்றைக்கு ஊடகங்கள் வலிமையாக இருக்கிறது. அடுத்தது பொது தொண்டு நிறுவனங்கள், இது மாதிரி பொதுமக்களுடைய ஒரு விழிப்புணர்வு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இன்றைக்கு கடந்த முறையில் அந்த இருந்த மாதிரி இப்ப இல்லை. ஒன்று, இந்த தேர்தல் நெருக்கத்துல உங்க மனசால நீங்க செய்யல, ஊடக அழுத்தம் இருக்கிறது, மக்களுடைய அழுத்தம் இருக்கிறது. அதனால நாங்க மக்கள் குரலே மகேசன் குரல் என்றாருங்க அண்ணா. எனவே அண்ணா வழியில் ஆட்சி நடத்தக்கூடிய மாண்புமிகு அம்மா அவர்கள் அதைத்தான் செய்யறாங்க. இல்ல, நீங்க முன்னாடிதான் சொன்னீங்க, திரு எம்ஜிஆர் அவர்களுடைய கொள்கையாகட்டும், இவங்க செல்வி ஜெயலலிதாவுடைய கொள்கையாகட்டும் மதுவிலக்கு அப்படிங்கிறது தான், அதுதான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னீங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, அதெல்லாம் சொல்ல வேண்டாமே. கொள்கை இருக்கும்போது நேரடியா நீங்க 5 ஆண்டுகள்ல செயல்படுத்திருக்க முடியல. நடைமுறை சிக்கல்களை மனசுல வச்சுக்கிட்டு தான் சரி மக்கள் இப்போ இது தமிழ்நாட்டில் இது ஏகப்பட்ட பிரச்சனை ஒரே நாளில் ஒழிக்க முடியாதுன்றது இங்கே மட்டும் இல்லை, கேரளாவில் கூட படிப்படியாக தான் கொண்டு வரும்னு சொல்கிறாங்க. இங்கே மாண்புமிகு அம்மா அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அதை படிப்படியாக குறைப்பதுக்கு செயல் திட்டங்களை சொல்கிறாங்க. இருக்கிற மதுக்கடைகளுடைய எண்ணிக்கையை குறைக்கிறது, பார்களை குறைக்கிறது, அந்த சாலைகள் அங்கே இருக்கிற இதெல்லாம் குறைக்கிறது, அவங்களுக்கு அந்த மது பழக்கத்துக்கு அடிமையானவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் அந்த
இது கொடுக்கறது, சிகிச்சை கொடுக்க மையங்களை திறக்கிறது. இது எல்லாமே நம்ம வந்து அவங்களுடைய இப்படிதான் செய்ய அவங்க பரப்புரை எல்லாரும் கேட்டோம். ஜீபூம்பா எனக்கு இருக்கிற போட முடியாது, ஒரே நாள்ல நிறுத்த முடியாது. அது சரி, எல்லாரும் ஒத்துக்கொள்கிறார்கள். அதைத்தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் சொல்லி இருக்கிறார். படிப்படியாக அமலுக்கு வருவதா அல்லது ஒரேடியாக அமலுக்கு வருவதாங்கிறதுல 2வது கட்டம். கொள்கை அடிப்படையில நாங்க வந்து இதை ஏத்துக்கிறோம், உடனடியா செயல்படுத்த போறோம் அப்படின்னு சொல்றது தேர்தல் பரப்புரையில தான் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்த கேள்வி எழுப்பப்பட்ட போது சட்டமன்றத்துல அமைச்சர் விஸ்வநாதன் என்ன சொன்னாரு? உங்களுடைய நேர் எதிரியாக அரசியல் ரீதியாக நீங்க கடுமையாக எதிர்க்கக்கூடிய திமுக தலைவர் கருணாநிதியோட கோட் எடுத்து போட்டு அவர் அப்ப இப்படி சொன்னாரு, சுத்தி எல்லா இடத்துலயும் இப்படி இருக்கும்போது நாங்க மட்டும் இதுல இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுப்புனீங்கல்ல. அப்ப ஏன் இதை வந்து படிப்படியாக செய்ய முடியும்னு யோசிக்கல? ஏன்னா 37 48களில் 37 வந்து அம்மா அவர்கள் தன்னுடைய உரையில குறிப்பிட்டிருக்கிறாங்க. 37 சேலம் மாவட்டத்தில் மட்டும்தான் மதுவிலக்கு, 48 தமிழ்நாட்டில் மதுவிலக்கு வந்தது. ஆனால் 71 அதை கருணாநிதி அவர்கள் வந்து என்ன செய்யறார், வந்து ரத்து பண்ணிடுறார். அப்போ ராஜாஜி அவர்கள் கெஞ்சி கேட்டும் கூட, எவ்வளவு வேண்டுகோள் வைத்தும் கூட அதை ஏற்க மறுத்து விட்டார். திருப்பி 74 மதுவிலக்கு கொண்டு வந்தவரும் கருணாநிதி. அதையும் நீங்க சொல்லணும். இல்ல அது அதனால வந்து மதுவிலக்கு பத்தி யார் வேணாலும் பேசலாம், ஆனால் கருணாநிதி அவர்கள் பேசக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க. இப்போ என்னன்னாக்கா, நான் ஏற்கனவே இந்த விவாதங்கள் என்னைக்கு நேரத்தில் அந்த போராட்டங்கள்லாம் நடக்கும்போதெல்லாம் கூட நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். மாண்புமிகு அம்மா அவர்களை பொறுத்தளவில் மக்களுக்காக ஆட்சி நடத்தக்கூடிய மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுதுங்க. ரொம்ப பேசிக்கா இருக்க கேள்வி, எல்லா மக்களுக்கும் கேட்கிற கேள்வி. நான் தெளிவா சொல்லிருக்கேன். வாக்காளர்கிட்ட போறீங்க, அவங்களுக்கு என்ன கேள்வி வேணும்னா, 5 வருஷம் ஃபுல்லா முழு மெஜாரிட்டி கொடுத்து நீங்க மட்டுமே இருக்கிற எதிர்க்கட்சிகளே இல்லாத ஒரு நிலை கிட்டத்தட்ட அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி கொடுத்த அரசாங்கம். அந்த அரசாங்கத்துல படிப்படியாக நீங்க சொல்றீங்களா இப்ப இந்த மாதிரியான முதல்ல அப்படின்னு சொல்லும் போது செய்ய முடியல. அம்மா ஆட்சிக்கு வந்த உடனே இவங்க எல்லாம் அப்படி போராட்டம் நடத்தினாங்களா? தேர்தல் நேரத்துல தான் இதை வந்து ஒரு ஏன்னா அம்மா அவருடைய ஆட்சியின் மீது எந்த விதமான குறையும் காண முடியாத அளவிற்கு மக்கள் அன்றாடம் எதிர்கட்சிகள் எல்லாம் போராட்டத்தினால இப்ப நீங்க எதிர்கட்சி மட்டும் இல்ல, அம்மா அவர்கள் அதான் தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. நான் எப்பயுமே வந்து வாக்குறுதி கொடுத்தா அதை நிறைவேற்றாம இருக்க மாட்டேன். எனவே இந்த வாக்குறுதிகள் எல்லாம் இப்ப அமைச்சர் வந்து முதலமைச்சருடைய நாலேஜ் இல்லாம பேசியிருக்க மாட்டாரு. ஒவ்வொரு முறை இது பிரச்சனையாக எழுப்பப்படும் போதும் இதுக்காக சில உயிர்கள் பலியாக இருக்கிறது. அப்படியான சூழல்ல கூட நீங்க எந்த கட்டத்திலையும் மதுவிலக்குங்கிறதுக்குள்ள வரவே இல்லை. அது சாத்தியப்படாது அப்படின்னு அடித்து சொன்ன அரசாங்கம் இப்ப தேர்தலில் வந்து இப்படி ஒரு விஷயத்தை முன்வைக்கும் போது அதுக்கான நம்பகத்தன்மை. நீங்க சட்டமன்றத்துல மாண்புமிகு அந்த ஆயத்துறை அமைச்சர் அவர் நம்ம நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் கூட சொல்லும்போது சொன்னாரு, எங்களுடைய கொள்கையும் மதுவிலக்கு கொள்கை தான், ஆனால் நடைமுறை சூழல் இப்படி இருக்கு. அதுக்குதான் நடைமுறை சூழல் மாறி இருக்கு நினைக்கிறீங்களா? இல்ல, கருணாநிதி அவருடைய பேச்சை கோட் பண்ணதே எதுக்குனாக்கா, கள்ளச்சாராயம் பெருகிடும், கள்ளச்சாவுகள், அந்த சாராயத்தை குடிச்சு சாவுறவங்க எண்ணிக்கை பெருகிடும், இந்த மாதிரி பல சிக்கல், இதில் நம்பி பல பேர் வேலை செய்யறாங்க, இது மாதிரி பல சிக்கல்கள் இருக்கு. இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து நிச்சயமாக அம்மா அவர்கள் நல்ல முடிவு. நான் பல விவாதங்கள்ல சொல்லியிருக்கிறேன், அம்மா அவர்கள் உரிய நேரத்தில் உரிய முடிவை எடுப்பார்கள். உரிய நேரம்ங்கிறது அங்க கேள்வி. உரிய நேரம்ங்கிறது தேர்தல் நேரமா தான் வருதா? உங்களுக்கு ஆட்சி இருந்த போது தேர்தல் நேரத்தில் போராட்டங்களை வலுத்தது. இப்ப ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க ஆட்சிக்கு வரும்போது நாங்க இதையெல்லாம் செய்வோன்றீங்க, இருந்த போதே செய்யாம வரும்போது செய்யறோம் அப்படிங்கும் போது எப்படி நம்பிக்கை வருங்கிறதா நம்ம பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். ஒரு மது என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு தலைமுறைக்கு மதுவை பழக்கிய ஒரு கட்சி திமுக அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க முதலமைச்சர். அது முதலமைச்சருடைய இன்றைக்கு அந்த பிரச்சார தொடக்கத்தினுடைய உரையே அது எப்படி இருக்குதுன்னா, அவங்களுக்கு தோல்வி பயம் அவங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த நீங்க எல்லாத்துக்கும் நாங்க ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து மதுவிலக்கு அப்படின்னு சொன்னப்ப இப்ப தோல்வி பயத்துல தான். அப்படி இல்ல. அதாவது நாங்க சொல்றதுக்கும் எதிர்கட்சியா இருக்கிறவங்க சொல்றதுக்கும் ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க சொல்ற ஆட்சியிலிருந்து சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அவங்க சொல்ல வேண்டியதில்லை, செயல்படுத்தலாம். ஆனா எதிர்கட்சியா இருக்கவங்க சொல்லி மக்களை சந்திச்சு அதிகாரம் பெற்ற பிறகுதான் செயல்படுத்த முடியும். பல்வேறு கேள்விகளுக்கு நீங்களே பதில் சொல்லியிருக்கிறீங்க. ஒரு தலைமுறைக்கு தெரியாத அதை வந்து ஞாபகப்படுத்தினவர் கலைஞர்னு சொல்லி அந்த அம்மையார் சொல்றாங்க. அவங்களுடைய பேச்சுக்களை எல்லாமே முரண்பாடுக்கிறதுக்கு முன்னுக்கும் பின்னாடி தான் இருக்குது. ஆனால் டீட்டெயிலாக சொல்லணும்னா உங்களுக்கு நேரம் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா அது ஒரு தலைமுறை போது 71 அதுக்கு முன்னாடி 1937 கோட் பண்ணுறாங்க, 48 கோட் பண்ணுறாங்க, எல்லாமே கோட் பண்ணுறாங்க. ஒரு தலைமுறைக்கு தெரியாததை இவர் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே ஜெயலலிதா அவர்கள் என்ன பார்க்கணும்னா, அவங்களுடைய தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்தில் கலைஞர் கொண்டு வந்து மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு தமிழ்நாடு கூட கொண்டு வதை அதை ஏன் பிரேக் பண்ணி அவர் திறந்து விட்டார் என்ற கேள்விக்கு அந்த இடத்துல பதில் கிடையாது. ஒரு முதலமைச்சர் வரலாறு பற்றி சொல்லும் பொழுது வரலாறு மறைக்காமல் சொல்லப்படுறதுன்னா அது வரலாறு. தனக்கு தேவையானதை மட்டும் பிக் அண்ட் சூஸ் பண்ணி பேசுறது கிடையாது. ஏன் என்ன கேட்கிறேன்னா, நீங்க இவ்வளவு பெரிய வரலாறுலாம் சொல்லவே தேவையில்லை.
நீங்க ரொம்ப திமுகவை பற்றி நீங்க பேசும்போது கூட இப்ப பேச்சுல முந்தைய மைனாரிட்டி திமுகன்னு சொல்றீங்க. தம்பிங் மெஜாரிட்டி வச்சிட்டு இருக்கீங்களே, நீங்க செய்ய வேண்டியதுதானே? இத படிப்படியா குறைக்கப்படும். இல்ல உங்களுக்கு இன்னொன்னு நான் சொல்லி அது முடிச்சு பேசுங்க. கலைஞருக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்ற போது கலைஞர் தன்னுடைய ஆட்சி காலத்துல 2006 2011 நேரத்தை குறைத்தார், கடையினுடைய நேரத்தை. ஏன்னா எதிர்கட்சியினுடைய கோரிக்கை வைக்கப்பட்டு நேரத்தை குறைத்தார். கடைகளுடைய ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் செய்ய முடியும். கடைகளுடைய எண்ணிக்கை மேல்கொண்டு அதிகரிக்கப்படாமல் தடுத்தார். அது வந்து ஒரு முயற்சி, அதாவது ஒரு அரசாங்கம் செய்யணும்னு என்ன இருக்கும்போது முயற்சி. ஆனா மினிமம் அது கூட இல்லையே. 2006ல நாங்க மைனாரிட்டி அரசாங்கமாக இருந்தோம் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் முன்ன வச்சீங்கன்னா சார் இல்ல அவங்க சொல்றாங்க, நீங்க அம்மா பேசுறாங்க அன்னைக்கு ஆதரவு அளித்த பாட்டாளி மக்கள் கட்சி உங்களை வந்து மதுவிலக்கு முழுமையாக கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. நீங்க அந்த ஆதரவோடய கொண்டு வந்திருக்க முடியும். அப்புறம் நீங்க வந்து மதுவிலக்கு இப்ப வந்த உடனே, ஆட்சி வந்த உடனே முதல் கையெழுத்து மதுவிலக்குன்னு சொல்லும் போது ஏன் அந்த ஆட்சியில போட முடியாம போச்சு? அப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதாவது ஒண்ணு கேட்டுங்க, அந்த எதிர்கட்சி அந்த எங்களோட அப்ப இருந்த அந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு கொடுத்த கட்சிகள் அவங்க சின்ன கோரிக்கை ஏற்றுத்தான் நாங்கள் நேரங்களை குறைக்கிறோம் என்று சொன்னோம். கடைகள் இதுக்கு முன்பு அதிகமாக்கப்படாது என்று சொல்லப்பட்டது. அது அந்த காலத்துல அவங்க எல்லாருமே ஏற்றுக்கொண்டதுதான். ஆனால் ஆட்சி முடிந்த பிறகு இந்த சமீப காலகட்டத்தில் இன்னைக்கு பாத்துங்க சார், 2006ல இருந்து 2011 வரைக்கும் உள்ள ஒரு வைரல், ஒரு விகரஸ், இது மேல இருக்கிற ஒரு அவேர்னஸ், இது மேல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இன்னைக்கு பேச்சல சொல்லிறேன் சார். இல்ல இது முடிச்சு இது வந்து 11க்கு அப்புறம் இருக்கு அதிகமா இருந்துச்சா இல்ல 11க்கு முன்னாடி அதிகமா இருந்துச்சா? எல்லாரும் அவங்க சொல்றாங்க 2006 பயன்படுத்தப்பட்ட அந்த இதை விட இப்ப வந்து மது அதிகமாக பயன்படுத்தப்படல, குறைஞ்சிருக்கு. இல்ல அவங்க வந்து முதலமைச்சர் கம்பேர் பண்ணது தெரியும். 2005, 6 and 9 and 10 கம்பேர் பண்றாங்க. அதாவது ஒரு மார்க்கெட்ல வந்து ஒரு கம்பேரிட்டிவ் வந்து சேல் ப்ராடக்ட்டை பத்தி பேசுறது வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு டெக்னிக்கல் ஒரு ஆர்குமெண்டா நான் கருதவே மாட்டேன். ஏன்னா தினம் தினம் வந்து விலைவாசிகள் கூடுது, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கன்சம்ஷன் அதிகமாகுது. அது வேற, அது வந்து வாதத்துக்கு அர்த்தமே அடிப்படையற்றது. நான் என்ன கேட்கிறேன், கலைஞருடைய ஆட்சி நான் 2005ல இருந்து 6 வரைக்கும் நான் இவ்வளவுதான் விற்பனை செஞ்சேன். ஆனா 11 இது வந்து டோட்டலி வந்து பேஸ்லெஸ். இது வந்து ஆனா அவங்க என்ன சொல்லிருக்கணும், சரி அதிகமாச்சு இல்ல உங்களுடைய பீரியட் 2005ல இருந்து 6 வரைக்கும் கம்மியா இருந்தது, இப்ப எங்களுடைய கவர்மெண்ட்ல அதிகமா இருக்குதுன்னா இது வந்து இவங்க என்ன பண்ணிடணும், அடுத்தது 2011 to 16 இப்ப முடியறாங்களே டோட்டலா க்ளோஸ் பண்றது இல்ல படிப்படியா சொல்றது. ஃப்ளோர் அசம்பிளில வந்து மினிஸ்டர் சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், ஒரே ஒன்னு தெளிவுபடுத்த பேராசிரியர் தீரன் அவர்கள், ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற போது கடைசி கூட்டத்தொடர் முன்பு கூட அந்த மந்திரி சொல்றாங்க இது சாத்தியமில்லைன்னு சொல்றாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா தன்னுடைய பிரச்சாரத்தினுடைய தொடக்கமே படிப்படியா வரனா ஜெயலலிதாவுக்கு தோல்வி பயம் வந்ததா இல்லையா? இல்ல இது தோல்வியினால சொல்லப்படுற கருத்து இல்ல. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல் வந்து ஒரே அதுதான் நாங்க சொல்றோம். சசிகுமாருடைய மரணம் வந்த பிறகு மற்றவங்களோட முதல் கட்ட கருத்து பயந்து போயிட்டாங்க. அதுதான் நீங்களும் முதல் கையெழுத்துங்க அந்த கேள்வி வரும். அதான் சொல்றேன், பயந்தது ஆட்சியில் இருக்கக்கூடியவர் சொல்லுவதற்கும் எதிர்கட்சியாக இருந்து அடுத்த ஆட்சி அமைவர்கள் சொல்லுவது வேறுபாடு இருக்குது. எம்ஜிஆர் அவர்களுக்கு எம்ஜிஆர் வந்து பிரேக் பண்ணாருன்னு சொல்றாரு. எம்ஜிஆர் அவருக்கு பிறகு கருணாநிதி ஆட்சிக்கே வரலையா? அப்ப ஏன் வந்து அவருக்கு அக்கறை இருந்தாக்கா ஏன் அமுல்படுத்தல சார்? ஆக மக்கள் நலன் மீது கருணாநிதி அவர்களுக்கு என்றைக்குமே அக்கறை இல்ல. அப்ப ஜெயலலிதா ரொம்ப அக்கறை இருக்கு. ஆமா அக்கறை இருக்கு. சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா ரொம்ப அக்கறை இருக்கா? சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா வந்து இத வந்து கொடுக்க முடியாது. சொன்ன வாக்குறுதியை செஞ்சிருக்காங்க. மதுரவாயல் கார்டர் கொஞ்சம் பூட்டி போடுறாங்களே. நீ கூட ரெண்டு ஏக்கர் தரேன்னு சொன்னீங்க. ஏன் கொடுக்கல? எங்க கொடுத்திருக்காங்க. ஆதாரத்தோட கொடுத்திருக்காங்க. இல்ல ஆதாரத்தோட யார் கொடுத்தாங்க? மற்றவங்க கருத்து கேட்டு வருவோம். எல்லாம் ஒண்ணுமே போடல. இஷ்யூ டைவர்ட் ஆகுது. இல்ல ஜெயலலிதா போட்ட பட்டநாமத்தை விட இந்த நாட்டுல எந்த அரசியல் தலைவரும் போடல. ஜெயலலிதா 2016 மே 16ல தெரியும். அதெல்லாம் நல்லாவே தெரியும். பயம் ஜெயலலிதா கண்ணுல தெரியுது. இப்போ இப்ப ஜெயலலிதாவுடைய கண்ணுல பயம் இருக்கு. மற்றவங்களுக்கு நேரம் கொடுக்கணும். நல்லா பண்ணுங்க. நாங்க பயப்படுறோம். ஜெயலலிதா பயந்து இருக்கிறார். மற்றவங்க ஜெயலலிதா பயந்ததால படிப்படி என்று வந்திருக்கிறாங்க. மாதிரி பேசுங்கன்னா நீங்க ரெண்டு பேர் பேசுறது ஜெயலலிதா இப்பதான் மக்களை படிக்கிறாங்க. இல்ல நம்ம கேட்பேருங்க. சரி 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 வெயிட் பண்ணுங்க. திரு சேகர், ரெண்டு பேரும் இப்படி வந்து மாறி மாறி மக்களோட ஒரு நலனுக்காக ரெண்டு பேரும் மாறி மாறி திமுக கொண்டு ஈக்குவலைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க என்ன தனியா சார்ஜ் பண்ணுங்க, நான் சொல்றேன். நீங்க ரெண்டு பேருமே மதுவிலக்க பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கான அவரோட கருத்து கேட்போம். ரெண்டு பேருமே இல்ல, நீங்க முதல் கையெழுத்துன்றீங்கல்ல. ஜெயலலிதா இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதாங்க நீங்க முதல் கையெழுத்துட்டீங்க. அவங்க படிப்படியான மதுவிலக்குன்றாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? பாரதிய ஜனதால இருந்து இப்ப இந்த அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது முதல்ல வந்து மதுவிலக்கை கொண்டு வந்தது 2071 கருணாநிதி.
சப்சிக்வெண்ட்டாக வந்து அதிமுக அதை அமுல்படுத்தியது. இதுக்கு மிகப்பெரிய அவேர்னஸ் இப்போ ஏற்படுத்தப்பட்டதுனால இது வெளியே போகணுங்கிற ஒரு பேச்சு அடிபட்டு அதில் வந்து நான் யோக்கிய நீ யோக்கிய நான் யோக்கிய நீ யோக்கியன்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து கருணாநிதிக்கு மதுவிலக்கை பற்றிய நான் வந்து நீக்குவேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பப்ளிக் பிரஷர் இருந்த உடனே எதிர்கட்சியில் அதை போட்டால் தான் இந்த தேர்தலை நடத்த முடியும் என்பதால் சொல்லப்பட்டது. அதுவும் மிகப்பெரிய மக்களை ஏமாற்றுகின்ற விஷயம். ஒரே கையெழுத்து. இட் வில் நெவர் இம்பாசிபிள். இட் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். ரீசன் வந்து இது வந்து வித்ட்ராயல் சிம்டம், இது வந்து ரீஹாபிலிட்டேஷன் இருக்கு. இது பீகார்ல கொண்டு வந்து பெரிய அது அங்க 4000 கோடி ஒரு குறுகிய லெவல்ல தான் ஆயிட்டு இருக்கு. அதுக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கு. அது ஒரு புரோட்டோடைப் சின்ன ப்ராப்ளம் அது. ஆனா ப்ராப்ளம் இஸ் சேம். ஆகவே இதை வந்து பல்வேறு கட்டங்களில் இன்றைக்கு இந்த அரசாங்கம் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்தால் இன்றையிலிருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் பெட்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு ஈக்குவல் ரீஹாபிலிட்டேஷன் தேவை. இதையெல்லாம் செய்தால் 10 ஆண்டுகளிலே இதை செய்ய முடியும். ஒரு ஆண்டு உடனே கையெழுத்து போடுவது ஏமாற்று வேலை, பித்தலாட்டம். ரெண்டாவது, அதிமுகவை பொறுத்த மட்டும் இன்னைக்கு சொல்லி இருக்கிற விஷயங்கள்ல ஒரு கம்பாரிசன், போன வருஷம் இவ்வளவு வருஷம் கேசஸ், ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வந்து அவ்வளோ கேஸ் வித்தோம் இவ்வளோ கேஸ் வித்தோம் சொல்லி கம்பேரிசன் சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு விஷயத்தை மட்டும் ஒத்துக்கொள்ளலாம். ரீஹாப் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பாசிபிள். அதை இப்போ பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னால் ஏன் பண்ணலைங்கிறதுக்கு வெள்ளிடை மலை வந்து அவங்களுடைய கம்பெனிஸ் தான் இதில் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கு. ஆகவே அதை அவர்கள் சால்ஜாப்பு சொல்லி செய்திருக்கிறார்கள். எனவே மதுவிலக்கை பற்றி பேசுவதற்கு 2 பேருக்குமே தார்மீக உரிமை இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அதாவது ஒரு வில் பவரோடு ஒரு அரசாங்கம் முடிவெடுத்தால் இன்றைக்கு 10 ஆண்டு ஆகும். அதற்காக செலவழிக்க வேண்டிய பணம், இதனுடைய வருமானம் இருக்குல்ல, இத மாதிரி 2 பங்கு ஆகும். இதெல்லாம் நடக்குமாங்கிறது தெரியல. எனவே திமுக அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது மாறி வந்தால் நிச்சயமாக நடைபெறவே நடைபெற. வில் பவரோட மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாரு. தேசம் முழுக்க படிப்படியாக இதை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு இது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட். ஒவ்வொரு மாநிலமும் செய்யணும். நான் முடிக்கிறேன். இது ஒரு லைன்ல இல்ல. அதாவது எல்லா விஷயம் இருக்குதா அதை பத்தி நீங்க கவலைப்படுறவங்களாச்சே. அப்ப அவர் வந்து தேசம் முழுக்கவே படிப்படியா கொண்டு வரலாமே. குஜராத்ல நாங்க இப்படி கொண்டு வந்தோம்னா சொல்லிட்டு இருக்கும் போது அவர் குஜராத் மாடலை வச்சு இந்தியா முழுக்க கொண்டு வரேன்னு எல்லா விஷயங்களையும் சொல்றீங்க. குஜராத்ல கூட, குஜராத்லயும் முழுமையான எங்கேயுமே பண்ண முடியாது. அங்கேயுமே சில இடையூறுகள் இருக்குதான் செய்கிறது. ஆனா இதை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இந்த காலகட்டங்கள் மாறி வருகிறது. வெல்ஃபேர் ஸ்டேட்ல இதெல்லாம் வந்து இந்த வருமானத்தை வைத்து நடத்தக்கூடாது என்று வருகிறது. ஒரு 3 லட்சம் கோடி 3.5 லட்சம் கோடி ஒரு அரசாங்கம் கடனை வைத்துக் கொண்டு பல்வேறு சோகால்டு வெல்ஃபேர் மெஷர்ஸ் எடுப்பது என்பது நியாயமற்றது. அந்த வகையில இது செய்யக்கூடாது. பிஜேபியை பத்தி கேட்டீங்கன்னா பிஜேபி இது செய்வதற்கு தயாராக இருக்கிறது. நாங்க கூட தமிழ்நாட்டினுடைய எங்களுடைய தேர்தல் அறிக்கையில மதுவிலக்குக்கு, பூரண மதுவிலக்குக்கு நாங்கள் ஒப்பிட்டு அதன் அறிக்கையை வெளியிட போகிறோம். அதனால வந்து அதாவது தமிழகத்திலே பிஜேபி செய்ய முடியுமா கேட்டா செய்ய போறேன்னு சொல்லும் போது ஏற்கனவே இருக்கிற இடத்துல இருந்து இதுக்கான முயற்சிகள் ஏதாவது எடுக்கலாமே. நீங்க வந்து மக்கள் நலனோட இருக்கீங்களே அப்படிங்கிற அந்த உங்களுடைய அந்த ஒரு நல்ல கோரிக்கை, அன்பான கோரிக்கை, ஒரு மக்கள் நலம் சார்ந்த ஒரு கோரிக்கை, அதை நான் மத்திய அரசிடம் சொல்லி அதுக்கு என்ன செய்ய முடியும் அதெல்லாம் செய்யணும். மாற்று அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோட இருக்கிற அணியோடு இன்றைக்கு சேர்ந்து அதோட வரீங்க. அவங்களுடைய முதன்மையான விஷயமாக இருக்கிறது இந்த மதுவிலக்கு அப்படிங்கிறது தான் தேர்தல் பரப்புரையில. இன்னைக்கு முதலமைச்சர் படிப்படியாக நாங்க மதுவிலக்கை கொண்டு வருவோம்ன்றாங்க. இதுவரைக்கும் எல்லா எதிர்க்கட்சிகளும் கேட்டுட்டு இருந்த போது ஆளுங்கட்சி மட்டுமே அந்த கோரிக்கையை ஏற்காமல் இருந்தது. இன்னைக்கு அவங்க வந்திருக்கிறதுடைய காரணமா என்ன பாக்குறீங்க? ஒருவேளை அது ஒரு அழுத்தமாக பாக்குறீங்களா, இல்ல தேர்தலுக்காக சொல்லப்பட்ட விஷயம் பாக்குறீங்க? என்னை பொறுத்த மட்டில் நாங்கள் தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்த மட்டில் படிப்படியாகத்தான் இதை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை தான் நாங்கள் வைத்தோம். ஆகவே அந்த கோரிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கு முதல்வர் சொல்லியிருப்பதாக நீங்கள் சொல்லி அறிகிறேன். என்றால் இதுவரை அவர்கள் என்ன பேசினார்கள் என்று எனக்கு தெரியாது. ஏனென்றால் இன்று காலை எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவு மாநாடும் மாலையிலே கையெழுத்துமிட்டு இப்பொழுது தான் வருகிறேன். ஆகவே இப்படி பேசியிருந்தால் அது வரவேற்கத்தக்கது. காரணம், உடனடியாக பூர்ண மதுவிலக்கு என்பது சேகர் அவர்கள் சொன்னதைப் போல நடைமுறைக்கு சாத்தியமில்லை. ஒன்று, 1971 70 சட்டக்கல்லூரியில் சேர்ந்தேன். 1971 கல்லூரிக்கு போய் நான் வகுப்பில் உட்காருகிற போது ஒரு 6 மாணவர்கள் பின்னாலே உட்கார்ந்தார்கள். ஒரு நாற்றம் அடித்தது. திரும்பி என்னவென்று கேட்டேன். இன்றைக்கு தான் மதுக்கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன, அதை என்ன எப்படி இருக்கிறது என்று பார்த்து நாங்கள் வந்தோம் என்று சொன்னார்கள். அன்று ஆரம்பித்த அந்த கேடு, அந்த நாற்றம்
நாற்றம் சேகர் அவர்களுக்கு நன்றி. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பரவி அழிக்க முடியாத ஒரு அரக்கனாக இன்றைக்கு வளர்ந்து விட்டது. மூதறிஞர் ராஜாஜி 67 திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமைக்கிற கூட்டணி தத்துவத்தை தமிழகத்தில் அரங்கேற்றியவர் ராஜாஜி. அவருடைய வழிகாட்டுதல் தான் அந்த கூட்டணி அமைந்தது. அவரே வீடேறி போய் கெஞ்சினார். ஆனால் அன்றைக்கு மது விலக்கு இல்லாமல் மது விலக்கு அமுல்படுத்தப்பட்டது. இன்றைக்கு தேர்தல் பயணத்தில் நண்பர்களுக்கெல்லாம் தெரியும், தேர்தல் பயணத்தில் 10 மணி வரை 11 மணி வரை கிராமங்களிலே போவோம். அப்பொழுதெல்லாம் நின்று வரவேற்பார்கள். இப்பொழுது 8 மணிக்கு மேல் தேர்தல் பயணத்தை எந்த கிராமத்துக்குள்ளும் போக முடியாது. எல்லாரும் துர்நாற்றம் அடித்து அவர்களெல்லாம் படுத்து தூங்குகிற காட்சிகளைத்தான் இன்றைக்கு கிராமங்களிலே பார்க்கிறோம். இன்னைக்கு இவங்களோட அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையாலுமே இது வந்து செயல்படுத்த 5 ஆண்டுகள் இருந்துட்டு ஏன் இப்ப பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுல அடிப்படை காரணம் என்னவென்றால் 2 கட்சியிலும் இருக்கிறவர்களுடைய மது ஆலைகள், அதுதான் அடித்தளம். அந்த மது ஆலைகள் தான் வரும். 2 கட்சியுமே அஷ்யூர் பண்றாங்க, நாங்க புதிதாக ஆட்சி அமைத்தால் மது விலக்கை கொண்டு வருவோம்னு. அப்ப அது எப்படி சாத்தியப்படும்? இல்ல, அதுதான் சொல்லுகிறேன். இந்த மது ஆலைகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபோது இன்றைக்கு ஆளுகிற கட்சிக்கு சொந்தமான மது ஆலையிலிருந்து தான் அவர்களும் வாங்கினார்கள். அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஏராளமான மது ஆலைகளை வைத்திருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களை விட இவர்கள் அதிகம் வைத்திருக்கிறார்கள். ஆக இந்த 2 கட்சிகளும் மது ஆலைகளை வைத்துக்கொண்டு அதிலே இருந்து அரசாங்கத்திற்கு விற்று அங்கே ஒரு தனி லாபம் போகிறது. தனியாருக்கு அரசாங்கத்துக்கு வருமானம் வருவதாக வெளியே சொல்கிறார்கள். ஆக இந்த அடிப்படையிலே இந்த மது ஆலைகளை மூடுவதற்கு இந்த 2 கட்சிகளுமே முன்வந்தால் உண்மையிலேயே அவர்கள் செய்கிறார்கள், செய்ய போகிறார்கள் என்ற அர்த்தம். ஆனால் இதுக்கு 2 கட்சிகளுமே தயாராக இல்லை. இல்ல, 2 கட்சியிலுமே எங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. சொல்ல முடியாது சார். அன்னைக்கு ஏடிஆர் பாலு கலைஞர் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரார். வெளியே வருகிற போது அவர் சொல்லுகிறார், ஆலைகள் எங்களுக்கு சொந்தம் அல்ல என்று சொல்லுகிறார். பிறகு என்ன சொல்லுகிறார்? அடுத்த வார்த்தை, எல்லோரும் மூடினால் அதை மூடி விடுவார்கள் என்று சொன்னார். என்னுடைய நினைவு தப்பாமல் இருந்தார். எல்லாரும் மூடினால் நான் மூடுவேன் என்று சொன்னார். அப்ப இவருக்கு சொந்தம் இல்லாத ஒரு ஆலையை எல்லாரும் மூடினால் எப்படி மூடுவார்கள்? இவர் சொல்லி எப்படி கேட்பார்கள் என்ற கேள்வி எழுகிறது. அவர் பேர்ல தொடர்ந்து பேசல. உங்களுக்கு நேரம் கொடுக்குறேன். இப்போ இந்த மதுவிலக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையாக, தேர்தல் பிரச்சனையாக, மக்கள் வாக்களிக்கக்கூடிய பிரச்சனையாக மாறி இருக்குங்கிறதுனால இப்படியான ஒரு அறிவிப்புக்குள்ள ஆளுங்கட்சி வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இது அவங்களுடைய உண்மையான ஒரு நோக்கமாக இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? இல்ல, அதாவது 2 மிக முக்கியமான விஷயம். ஒண்ணு இந்த பர்டிகுலர் இஷ்யூ, இந்த மதுவிலக்கு பிரச்சனையில அதிமுக தனிமைப்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் 6 மாசம் 8 மாசமா சொல்லிட்டு இருக்கிறது மது பூரண முதல் கையெழுத்து 2வது கையெழுத்துன்னு போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில இதை பற்றி ஒரு அறிவிப்பு வரும். நம்ம இந்த நேர்பட பேசலே பல முறை நிச்சயமாக அரசு, அது தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பாக எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வரதுக்கு முன்னாடி வருமா, இல்ல இது ஒரு தேர்தல் அறிவிப்பாக வருமா அப்படிங்கறதுதான் டவுட் இருந்ததே தவிர நிச்சயமாக இதை பத்தி ஏதாவது இதை கவுண்டர் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் அதிமுகவுக்கு இருந்தது. அதை இன்னைக்கு முதலமைச்சர் செஞ்சிருக்கிறாங்க. திரு சேகர் சொன்னது முதலமைச்சர் அறிவிப்பாக இல்லாம பொதுச் செயலாளர் அறிவிப்பாக பார்க்கணும். அதிமுகவுடைய கட்சியினுடைய இந்த ஸ்டெப்ஸ் நம்ம பலமுறை எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறது தான். அதாவது டைமிங் ரெடியூஸ் பண்றது, கடை எண்ணிக்கை குறைக்கிறது, இந்த பார்களை மூடுறது, இது பலமுறை பேசப்பட்டது. நிகழ்ச்சியில எல்லா சேனல்லையும் நம்ம பேசியிருக்கிறோம். இந்த நடவடிக்கைகள் அரசு நினைத்தால் ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பு செஞ்சிருக்கலாம். செய்யாததுக்கு 2 காரணம். ஒண்ணு எதிர்க்கட்சிகளுடைய அழுத்தத்தினால் செய்யப்பட்ட ஒரு விஷயமாக அது கருதப்படும். ஏன்னா இந்த போராட்டம் இருக்கு, அந்த போராட்டம் டைம்ல எதிர்க்கட்சிகளுக்கு திமுக நாங்க கொடுத்த ரெண்டு விஷயம் இல்ல. இப்ப ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளுமே இதை பத்தி பேசுறாங்க, பிரச்சாரம் பண்றாங்க போது அவங்க அறிவிக்கும் போது அதுவும் அவங்களே குறிப்பிட்டிருக்கிறாங்க, முன்னாடியே சொல்லிட்டாரு. இல்ல, அதுக்குதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ்ட் மேனர் இம்ப்ளிமெண்டேஷன் பிளஸ் எந்த விதமான ஒரு டைம் லைனும் கொடுக்க, 1 ஆண்டு காலத்தில் 2 ஆண்டு காலத்தில் பூரண மதுவிலக்கு அப்படிங்கிற எந்த விதமான ஒரு டைம் லைன் கொடுக்கப்படாதன் காரணமே இது இந்த ஒரு டோட்டல் ப்ரோஹிபிஷன் பூரண மதுவிலக்குன்னு அறிவிச்சாக்க நிச்சயமாக அது அதை நோக்கி பயணிப்போம் அப்படிங்கிற அந்த டேர்ம்லயே நம்ம என்ன புரியுதுன்னா, ஃபேஸ்ட் மேனர்
இந்த 3 விஷயங்கள் வந்து யாருமே எந்த ஒரு நபருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. கடைகள் எண்ணிக்கையை குறைக்கணும், டைமிங்கை குறைக்கணும், அதெல்லாம். சோ அந்த அறிவிப்பு கொடுக்கும் மூலம் இந்த எதிர்க்கட்சிகளினுடைய இந்த அதை வந்து ஒரு எலெக்ஷன் இஷ்யூவா பயன்படுத்தக்கூடியது கொஞ்சம் பிளண்ட் ஆகிறதுக்காக செய்யப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அடுத்த பிரேக்ல எனக்கு கொடுங்க, நான் டீடைலா சொல்றேன். நிச்சயமா பரந்தாமன், 2 திராவிட கட்சிகளுமே மது ஆலைகள் நடத்திட்டு இருக்கும்போது அவங்க இதுக்கு முன் வர மாட்டாங்க, இது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இல்ல, அது வந்து நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து அந்த கேள்வி உங்களுக்கு சந்தேகமா வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வெரி பிகினிங்லேயே வந்து கலைஞர் அவர்கள் வந்து பூரண மதுவிலக்கு என்னுடைய கையெழுத்து முதல் கையெழுத்துன்றதை சொல்லியிருக்காரு. கலைஞர் வந்து இன்னைக்கு தான் முதல்ல ஒரு தேர்தலை சந்திக்கிற ஒரு தலைவர் கிடையாது. இந்த கேள்வியை ஒட்டிய ஏற்கனவே பேசுனவங்களுக்கு பதிலாக நான் சேர்த்து சொல்லிடுறேன். அதாவது வந்து படிப்படியா தான் பண்ண முடியும், அதுதான் சாத்தியம் அப்படிலாம் பேசினாங்க. முன்னாடி ஞானதேசிகன் ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு, இந்த ஆலைகள் சேர்த்து வர அதுக்கும் சேர்த்து வர நீங்க அவருடைய குற்றச்சாட்டை பேஸ் பண்ணி தான் நீங்க என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க. என்னுடைய பதில் எல்லாத்துக்கும் வரும். ஏர்லியர் ரவுண்ட்ல சொன்னது அதாவது ஒரே விஷயம், படிப்படியா தான் செய்ய முடியும், இது சாத்தியம் இல்லை அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல போறாங்க, அதுதான் நடைமுறைக்குன்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் இங்க இருக்கிறவங்க பேசினாங்க. அது பூர்ண மதுவிலக்கு வரதுக்கு சாத்தியம் இல்லை, அது வந்து ஒரு தேர்தலுக்காக பேசக்கூடியன்றாங்க. அதான் நான் சொன்னேன், முதல் முறை இந்த திமுக கவர்மெண்ட் வந்து வரக்கூடிய கவர்மெண்ட்டோ இல்லது வந்த தேர்தலை சந்திக்கிற ஒரு கட்சி இல்லை, ஆட்சி இல்லை. கலைஞர் ஏற்கனவே 73, 74 பூரண மதுவிலக்கை கொண்டு வந்து அமல்படுத்தி காட்டியவர் தான். கலைஞர் எந்த ஒரு வார்த்தை, ஒரு வாக்குறுதி தேர்தல் அறிக்கையில சொன்னாரோ அது எதையுமே வந்து பாலிசி லெவல்ல ஃபெயிலியர் ஆனது எதுவுமே கிடையாது இது வரைக்கும் கலைஞருடைய ஆட்சியில. அதனாலதான் மக்களுக்கு அந்த நம்பகத்தன்மை, கலைஞர் சொன்னா அது நடக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, எங்க சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு சார், நீங்க ஏன் சார் அவசரப்படுறீங்க? மே 10 இந்தியாவை அப்ப மதுவிலக்கு சாத்தியம் இல்ல போங்க. இல்ல பூரண நான் என்ன சொல்ல வரேன், இல்ல படிப்படியா ஒரு கையெழுத்துல சாத்தியமா சாத்தியம் இல்லையா கலைஞர் செஞ்சு காட்டுவாருங்க. உங்களுக்கு அந்த கவலை வேணாங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க மிஸ்டர் சுமன்? நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க நீங்க வந்து ஜெயலலிதா சொன்ன ஆர்குமெண்ட் பேசல, இதெல்லாம் இல்ல. நீங்க ஜெயலலிதா சொல்றதா சரியா ஆர்கியூ பண்ணாதீங்க. நீங்க இல்ல, நீங்க நடுநடையா பேசுறத நடுநடையா பேசுறீங்க. இல்ல இது மட்டுமே சொல்லல, இல்ல சேகர் அதுதான் சொல்றாரு, எல்லாமே சொல்றாங்க. சாத்தியமா சாத்தியம் இல்லையாங்கறத எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஏன் சார் அவசரப்படுறீங்க? ஏன் அவசரப்படுறீங்க? ஏன் ஒரு இதே கலைஞர் அவர்கள் அந்த அரிசி திட்டத்துக்கு சொல்லும் போது அம்மையார் ஜெயலலிதா தன்னுடைய பரப்புரையில அந்த எலெக்ஷன்ல இது சாத்தியமே இல்லைன்னு சொன்னாங்க. கலைஞர் செஞ்சு காட்டினாரு. ஒரு நிமிஷம் வித்ட்ரா பண்ணிட முடியாது. ஒரு மனிதனுக்கு நீங்க வந்து ஒரு காரணம் என்ன, அதனால இது ஒரே நாள்ல கள்ளச்சாராயம் ஓடி எல்லாம் செத்து போவாங்க. நீங்க இப்ப விவாதம் நம்ம அதை தாண்டி நம்ம பேசிட்டு படிப்படியாதா இல்ல முடியுமா முடியாதாங்கிறதெல்லாம் தேர்தல் மக்களுடைய மேண்டேட்டுக்கு அப்புறம் செய்தி காட்டிய கலைஞர் செய்வாருங்க. அதை பத்தி கவலை நீங்க நம்பிக்கை வெளிப்படுத்துறீங்க. இப்ப என்ன அவங்க கேக்குறாங்கன்னா, இப்படி நீங்களே மது ஆலைகளை நடத்துறவங்களே எப்படி மதுவிலக்கை கொண்டு வருவீங்க? இல்ல ஒரு விஷயம் கேட்டுங்க சார், நீங்களே திமுகனுடைய லேபிள் நடக்கல எல்லாமே ஒண்ணு புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. அப்படின்னா அதிமுக லேபிள் நடக்குதுன்றது அந்த வாதத்துக்கு போக வரும். ஒரு மதுவிலக்குன்னு ஒரு பூர்ணமா வரும்போது உதாரணத்தை சொல்ல புரியுதுங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லி அது வந்து அது வந்து மதிப்பிற்குரிய திரு டி.ஆர். பாலு ஒரு பதில் சொல்லியிருக்கிறார், தலைவர் கலைஞர் அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார். எல்லாமே பூரண மதுவிலக்கு வந்துட்ட பிறகு நடத்தினா நீங்க கேட்கலாம். நான் என்ன கேக்குறேன்னா, மது ஆலைகளை நாங்க வந்து இந்த மதுவிலக்கு வந்த பிறகு மூடுவோம் சொல்றதுக்கு பதிலா நீங்க என்ன பேசுறீங்க? கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலையை ஒரு இண்டிவிஜுவல் செய்ய வேண்டிய விஷயத்துக்கு நான் கேட்கறேன். உங்களை நீங்க ஒரு ஃபேக்டரிஸ் நடத்துறீங்க, இல்ல நீங்க ஒரு இது பண்றீங்க, ஒரு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டாடும் போது நானே அது முன் வந்து செய்யறேன் நீங்க சொல்லுவீங்களா? நடைமுறை சாத்தியத்தோட பேசலாம். இல்ல ஏங்க ஒரு விஷயம் உங்களுடைய தலைவர் இலகணேசன் சொல்லிட்டார், ஜெயலலிதாவுடைய ஸ்டேட்மெண்ட் நம்பிக்கைத்தன்மை இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க ரொம்ப ஆதரிச்சு பேசுறீங்க. உங்க லீடருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன பார்த்து பேசுறீங்க? அதாவது கண்மூடித்தனமா அடுத்த டாபிக் போலாம். மதுவிலக்கை பொறுத்தவரை ஜெயலலிதா பயந்துக்கிறார். இதுதான் ஒரு நிலைமை. இல்ல ஒரே ஒரு கருணாநிதி அவர்கள் எல்லாம் ஓவரா ஜெயலலிதாவை சப்போர்ட் பண்றீங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து மதுவிலக்கை பிரேக் பண்ணதா சொல்றாங்க.
ஆனா அதுக்கு பிறகும் கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இந்த இருந்த வரலாறுக்குள்ள எல்லாம் நம்ம போக வேண்டாம். தீரன் சார், 5 வருஷத்துல நீங்க என்ன சார் செஞ்சீங்க? சார், தீரன் சார், 5 வருஷத்துல என்ன சார் செஞ்சீங்க? இல்ல, இப்ப இந்த கேள்வி சொல்லுங்க. 5 வருஷத்துல என்ன செஞ்சீங்க நீங்க? பெருசா இல்ல, அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போலாம். சுருக்கமா போ. நேரம் அதோட நிறைய விஷயங்கள் மதுவிலக்கு அமல்படுத்துவோம் சார். கலைஞர் சொல்வதை செய்வார், செய்வதுதான் அரசியல் சொல்வார். காரணம், சமூகவியல் காரணம் இருக்கு. இதுல வந்து பொருளாதாரம் மட்டும் ஏன் அசெம்பிளில பேசல? நான் பேசுறேன். ஏன் இல்ல, இல்ல, நான் கேக்குறேங்க. நீங்களே கேள்வி கேளுங்க. நான் கேக்குற இடத்துல இருக்கேன். நான் கேக்குறேன். கொஞ்ச நேரம் கோர்ட்ல அஃபிடவிட் போட்டாங்க சார். கோர்ட்ல அஃபிடவிட் போட்டுருக்காங்க இவங்க. முடியாதுன்னு சொல்லிருக்காங்க இவங்க. இப்ப மட்டும் வியாக்கியானம் பேசுறாங்க. நிறுத்த சொல்லுங்க. அப்புறம் நாங்க கத்திட்டே இருப்போம். சரி, சொல்லுங்க. 64% மது ஆலையெல்லாம் இவங்க கையில வச்சுக்கிட்டு வந்து பிண்டாஸ் யாரு? வாதத்துக்கு போவாங்க. இல்ல, இல்ல, பரந்தாமன் இருங்க. எல்லாம் பேசிட்டே இருக்கணும். நான் என்னோட கேள்வி என்னன்னா, கோர்ட்ல அஃபிடவிட் பண்ணது அதிமுக அரசாங்கம். நீங்க வந்து இதுக்கு பக்கத்துல ஆலயங்கள் பக்கத்துல எல்லாம் மது கடைகள் இருக்கக்கூடாதுன்னு கோரிக்கைகள் சசி பெருமாள் எப்படி இருக்காரு? என்ன எங்க சசி போய் பெருமாள் போராட்டம் எப்படி செத்தாரு? நடத்தினாரு? சசி பெருமாள் எங்க போராட்டம் நடத்தினாரு? எதனால இறந்தாரு? அது எப்ப மூடப்பட்டது அந்த கடை? அரசாங்கம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அது கூட என்ன சொன்னாங்க? சேலத்துல இதே மாதிரி இல்ல, சேலத்துல பல ஊர்கள் நடந்துருக்கு. கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்லாம் கூட சொன்னாங்க. இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு போராட்டங்கள் நடந்த போதெல்லாம் குறைந்தபட்சமாக இதை நாங்கள் பரிசீலிப்போம்னு கூட சொல்லாத அரசாங்கம் இப்போ நீங்க வந்து தேர்தல் வரும்போது நீங்க சொல்லும் போது அதுக்கு என்ன நம்பகத்தன்மை இருக்குங்கிற கேள்விதான் இருக்கு. நம்ம அடுத்தடுத்த விஷயம் நல்ல தன்மையா இல்லையா? மதுவிலக்கு வந்து வரணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? வராதவங்க எல்லாம் ஆட்சிக்கு வர முடியாதவங்க எல்லாம் வந்து சொல்ல முடியும். வீட்டுக்கு போகும்போது சொல்லாதீங்க. ஆட்சிக்கு வரக்கூடிய தகுதி படைத்த ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திமுக. அதனால எல்லாத்தையும் வாக்குறுதியை யார் தீர்மானிப்பாங்கன்றது மட்டும் நம்ம பார்க்கணும். கேசஸ் எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்குங்கிறது வந்து அது பல ஆண்டுக்கு முன்னாடியே வந்து ஹார்ட் லிக்கர், அதாவது பிராண்டி, ரம் போன்ற வகைகளுடைய கேசஸ் எண்ணிக்கை குறையவில்லை, அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. பியர்னுடைய இது வந்து ஏன் குறைந்தது அப்படிங்கிறது ஒரு ஆய்வே நடத்தப்பட்டது முன்னாடி. அதுக்கு என்ன கண்டுபிடிச்சாங்கன்னாக்க, அன்பாப்புலர் பிராண்டை வந்து டாஸ்மாக் மூலமா விற்கிறாங்க. அதனால வந்து மக்கள் விருப்பப்படாதனால் அது விற்பனை குறைந்து இருக்கிறது. சோ அதை வந்து ஒரு பெரிய பாசிட்டிவா வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. இன்னொன்னு முக்கியமான விஷயமா, மின்மிகை மாநிலமாக தமிழகம் மாறி இருக்குங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஆட்சிக்கு வரும்போது 14 மணி நேரம் மின்வெட்டு இருந்தது. இன்னைக்கு நாங்க வந்து மின்மிகை மாநிலமா மாத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திட்டங்கள் நிறைய பட்டியலிட்டு இருக்காங்க. அம்மா திட்டங்கள் இதெல்லாம் நாங்க வந்து செஞ்சிருக்கோம், பெண்களுக்கு பல விஷயங்கள் பண்ணிருக்கோம்ன்றாங்க. இதுல வந்து உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? பாரதிய ஜனதா கட்சி அவங்க இன்னைக்கு அவங்களுடைய இந்த பிரச்சாரம்ங்கிறது வந்து பெரும்பாலும் ஆட்சியினுடைய சாதனைகளை முன்னிறுத்தி அதுலதான் போறோம் அப்படின்றாங்க. இந்த ஆட்சியினுடைய சாதனைகளை முன்னிறுத்தி அவங்க வரும்போது உங்களால அதை எதிர்கொள்ள முடியல. ரெண்டு பாயிண்ட் ஜெயலலிதா சேம் சைடு கோல் தான் போட்டாங்க இன்னைக்கு. ஒன்னு வந்து இந்த இது ப்ரொஹிபிஷன், அனது மின்மிகை மாநிலம். மின்மிகை மாநிலங்கிறது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கடந்த 6 மாதங்களிலே ஹெச்டி லைன் ஒருக்கக்கூடிய பெருந்தொழில் சாலைகள்ல எத்தனை கனெக்ஷன் கொடுத்தாங்கிற ஒரு வெள்ளை அறிக்கை உங்களை கொடுக்க சொல்லுங்க. 4000 மெகாவாட் அதனால வந்து செலவு பண்ணாமல் இருக்கப்படுகிறது. அதை தான் வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அந்த உண்மை, ஏன்னா அதுக்கு காரணம் வந்து அதில் ஏராளமான பிரச்சனைகள். அவங்க வந்து 98,000 கோடி நஷ்டத்தில் இயங்குகின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இபி, அது வந்து தி மோஸ்ட் கரப்ட், அவ்வளவு தூரத்துக்கு மோசமா இருக்கக்கூடியது. அதுல வந்து இந்த 4000 கோடியினுடைய மிச்சத்தினுடைய காரணமே அது பெருந்தொழில் அதிபர்கள் உபயோகிக்க முடியாத அளவிற்கு இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. ஒன்று. இரண்டாவது, இந்த 5 ஆண்டு காலங்களில் என்ன புதிதாக ஒரு மெகாவாட் இங்க உற்பத்தி நடந்திருக்கிறது இல்லை. ஆகவே இந்த மின்மிகை தொடங்கலன்றீங்களா, உற்பத்தி தொடங்கலன்றீங்களா? புதிய மின் திட்டங்கள். ஆகவே நம்ம இந்த தமிழ்நாட்டுக்கென தனியாக டெய்லர் மேடு தமிழ்நாட்டினுடைய மின் உற்பத்தி வந்து சென்ட்ரல் மின் இது நேஷனல் கிரிட்ல இருந்து ஒரு 1700 மெகாவாட் நம்ம கொடுத்ததனுடைய காரணமாக இன்னைக்கு இங்க பிரச்சனை இல்லாம இருக்கு. நாம உண்மையிலேயே முழுவதையும் சால்வ் பண்ணணும் சொல்வதற்காகத்தான் ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தும் தமிழ்நாடு அரசாங்கம் அதற்கு ஒத்துழைக்கவில்லை. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், தமிழ்நாட்டில் மின்மிகை மாநிலம் என்று ஒரு முதலமைச்சர் சொல்லுவது என்பது அப்பட்டமான பொய். மின்சாரம் மின்சாரத்துக்குள்ள ரொம்ப நலத்திட்டங்களை வைத்து இவங்க தேர்தல் பரப்புரையில மின்சாரமா கூடுதலா தான் பண்ணியிருக்கிறோம். அதாவது இது மாண்புமிகு அம்மா அவர்கள் மட்டும் சொல்லல, மின் பகிர்மான கழகம், மின் உற்பத்தி கழகம், அதனுடைய தலைமை அதிகாரிகள் கொடுத்திருக்கிற புள்ளி வரும். இது அரசாங்கம் மட்டும் கொடுக்கல. 5944.5 மெகாவாட் கூடுதலாக மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. 3330 மெகாவாட்டுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டதுல 2830 மெகாவாட் தற்போது கிடைத்து வருகிறது. இந்த புள்ளி விவரங்கள்லாம் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி 5/6/2015 முதல்
தமிழ்நாட்டில் மின்வெட்டே கிடையாது. அதனால காற்றாலை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். காற்றாலை மின்சாரம் 12,700 பைசாக்கு கிடைக்குது. இவங்க 9 ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க. காற்றாலை மின்சாரத்துல எவ்வளவு அது கிடைக்கிறது, எவ்வளவு இந்த கவர்மெண்ட் உபயோகப்படுத்துறதுக்கு சொல்லுங்க. மின்சாரத்தில் இந்த அரசாங்கம் மிகப்பெரிய ஊழலை செய்து கொண்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு 14,500 மெகாவாட் வந்து தேவைப்படுறது வந்து இன்னைக்கு உற்பத்தி பண்ணாங்கன்னு சொல்றாங்களே. ஒரு ப்ராஜெக்ட் தமிழ்நாடு 2000 மெகாவாட் ஒரு ப்ராஜெக்ட் பேரை சொல்ல சொல்லுங்க. ஒரு ப்ராஜெக்ட் பேர் சொல்லுங்க. நீங்க வந்து புள்ளிவிவரத்தை படிக்கிறீங்களே, உங்க புள்ளிவிவரத்தை என்ன எழுதுறீங்க? ஏற்பட்டுள்ளது எழுதுறீங்க. எல்லாத்துலயே வந்து இன்றைக்கு வந்து கூடுதலா ஆக்கிரன்னு நான் சொல்றேன். அரசாங்கமானது தமிழ்நாட்டுல கூடுதலா இருக்கிற மின்சாரத்தை எங்களுக்கு கொடுத்து உதவும்னு சொல்லிச்சு. 2000 மெகாவாட் நீங்க சொல்லிட்டீங்க. மின் மிகை மாநிலம்னு சொல்றதை விட பவர் கட் குறைந்து இருக்கிற மாநிலம் அது கூட தப்புங்க. நீங்க இன்னைக்கு பொதுவாக நீங்க பொதுமக்கள் யார்கிட்ட வேணா கேட்கலாம். ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பவர் கட்டுக்கு இப்ப இருக்கிற பவர் கட்டும் மிகவும் குறைந்திருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. இதுல வந்து என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க இப்ப வந்து மின்வெட்டு குறைஞ்சிருக்கிறது அவர் கேக்குற. இப்ப நம்ம தொழிற்சாலைகளுக்கான மின்சாரத்தை பத்தி பேசணும். ரெண்டாவதா நீங்க மின்சாரம் குறைஞ்சிருக்குன்னா மின்சாரம் எவ்வளவு விலைக்கு வாங்குறோம், இந்த விஷயங்கள். அதாவது மின் மேனேஜ்மெண்ட்ல பெரும் அளவுக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அந்த மின் மேனேஜ்மெண்ட் இல்லை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. ஏன் நான் சொல்றேன் பாருங்க. ஒண்ணு வந்து பிரைவேட் பவர் பர்ச்சேஸ் அட் ஹை காஸ்ட். அது வந்து திமுக பண்ணாங்கங்கிறதுனால அது அதிமுக பண்ணணும்ங்கிறது அவசியம் கிடையாது. நீங்க திமுக மறுபடியும் சேர்ந்துங்க. திமுக ஏன் பண்ணுச்சு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஏன் திமுக பர்ச்சேஸ் ரெண்டாவது திமுக ஒண்ணு போவாதீங்க. நீங்க முடிச்சேன். ரெண்டாவது வந்து நீங்க அக்யூஸ் பண்றதா ஸ்பெசிபிக் அக்யூசேஷன் சொல்லுங்க. ஐ வில் சேலஞ்ச் தட். ஒரு பரந்தமனார் பேச முடியும். சொல்லுங்க. நான் பேசுறது கரெக்ட்டா பேச சொல்லுங்க. எல்லாமே சென்ட்ரா பேசக்கூடிய ஆளு 9 ரூபாய்க்கு பேசுறோம். 9 ரூபாய் யூனிட்டுக்கு திமுக ஆட்சியில் வாங்கப்பட்ட அடுத்த விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. ஒரு நிமிஷம். மிக முக்கியமாக இண்டஸ்ட்ரியல் growth, அதாவது தொழில் வளர்ச்சி கொஞ்சம் மந்தமாக இருந்த காரணத்தினால இருங்க கொஞ்சம் அந்த தொழிற்சாலை கிடையாதுன்னு சொல்ல ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது. ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாருமே அறிவார்ந்த விஷயங்களை பேச விவாதிக்க வந்திருக்கிறோம். மாத்தி மாத்தி பேசுறது விவாதம் சிறப்பாகாது. இதை நான் அனுமதிக்க முடியாது. நான் சொல்றது டாக்டர் சுமன் பண்ணுங்க சார், பண்ணுங்க சார். நீங்க திமுக அதிமுக அப்படியே கொண்டு போறீங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. நான் சொல்றேன் பண்ணுங்க. திரு பரந்தாமன் ஒரு நிமிஷம் இருங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம். அவர் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே ஒண்ணா கொண்டு போறாரு. அவர் சுமன் அவர் பேசுறாரு. சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் பவர் சிச்சுவேஷன் என்னங்க எல்லாரும் சீனியர்ஸ் இப்படி பேசுறீங்க. இல்லங்க இது நான் அத சொல்றேன். பவர் மேனேஜ்மென்ட்ல எதிர்பார்த்த அளவுக்கு எஃபிஷியன்சி இல்லன்னு சொல்றேன். அதுவும் இவர் ஆர்கியூ தான் பண்ண போறாரு. ஆனால் இன்னைக்கு பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் பிளஸ் கடன் மிகவும் அதிகமாக இருக்கிறது ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு. அதுவும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்.
ஆனா பப்ளிக் வந்து நீங்க பேசுறாரு. பேசுறீங்கன்னா 10 மணி நேரம் பவர் கட் இருந்துச்சு, இப்போ பவர் கட் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற அடிப்படை சிறப்பு. பாக்குறாங்க. அதனால தான் மின் மிகை ஏங்க, நீங்க 3 பேர் மட்டும் பேசுறதுக்கான ஷோ ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். குறைந்திருக்கிறது. இல்ல டாக்டர் அவர்ட்ட வர இல்ல, அவர் பேரரசு திறன் நான் வர உங்களுக்கு நேரம் கொடுக்கிறேன். ஒரே- இல்ல இல்லங்க, இது மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது, பாக்குற வியூவர்ஸ்க்கு கன்வே ஆகாது. இப்பதான் நான் பேசுறேன். நான் உங்களுக்கான நேரம் கொடுக்கிறேன். அவங்க பேசுறாங்க, திரு அவங்க ஞான- வேலை பண்றீங்க. ஞானதேசிகன் மாதிரி ஒரு மூத்த தலைவர் இருக்காங்க, இன்னும் அவங்களுக்கான கருத்துக்களே கேட்கல. நீங்க எல்லாருக்கும் பேசிருக்க, அப்படி நீங்க சொல்ல முடியாது, பாக்குற வியூவர்ஸ்க்கு தெரியும். திரு ஞானதேசிகன், இந்த மின்சாரம், இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது, நலத்திட்டங்களை முன் வச்சு அவங்க வர்றாங்க. உங்களுடைய பார்வையில இதெல்லாம் வந்து ஒரு அதிமுகவை எதிர்ப்பதற்கான போதுமான அளவீடாக இருக்கிறதா? அவங்க வந்து தங்களுடைய சாதனைகளை முன்னிறுத்தி முன்னேறதுங்கிறது ஒரு மாற்றை முன்னிறுத்துற உங்க கட்சியினுடைய பார்வை அப்படி? அதாவது இந்த புள்ளி விவரங்கள், இந்த பத்திரிகையில் வருகிற அல்லது பேப்பரிலே படிக்கிற புள்ளி விவரங்கள் எல்லாம் தேர்தலுக்கு உதவாது. ப்ராக்டிக்கலாக பேசணும்னா, எனக்கு வீட்டுக்கு இன்றைக்கி 24 மணி நேரம் கரண்ட் இருக்கா இல்லையா, அதுதான் இன்றைக்கி இஷ்யூவே தவிர நீங்கள் புள்ளி விவர கணக்குகள் வந்து உதவ போகிறதில்ல. அது பரந்தாமன் அவர்கள் எவ்வளவு உயரத்தில் அவருடைய இது சொன்னாலும் சரி, நம்முடைய நண்பர் இவர்கள் சொன்னாலும் சரி, தீரன் அவர்கள் சொன்னாலும் சரி, இன்றைக்கு உள்ள நிலைமை அதுதான். இன்றைக்கு மின்சாரம் கிடைக்கிறது. ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன். சதர்ன் கிரிட் என்று தமிழகத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருந்தார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள், காங்கிரஸ் கட்சியிலே அவர்கள் ஆட்சியிலும் பங்கில் இருந்தார்கள். நார்தர்ன் கிரேட், வெஸ்டர்ன் கிரேட், ஈஸ்டர்ன் கிரேட் மூன்றும் முடித்து வெகு நாள் ஆகிவிட்டது, வருடங்களாகிவிட்டது. ஆனால் எந்த கட்சியும் சதர்ன் கிரீடை ஏன் இணைக்கவில்லை என்று யாரும் கேட்கவில்லை. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை, அப்பொழுது தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த போதும் எம்பியாக இருந்த போதும், சிந்தியாவிடம் கூட்டி போய் சதர்ன் கிரீடுக்கு மட்டும் ஏன் நீங்கள் தாமதம் செய்கிறீர்கள் என்று நாங்கள் கேள்வி எழுப்பி, இன்னும் சொல்லப்போனால் அவருக்கும் எனக்கும் விவாதமே வந்து கடைசியில் சதர்ன் கிரீடை வீரப்ப மொய்லி அவர்கள் வந்த பிறகு முடிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, சிந்தியா அவர்கள் எனக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் விரைவாக இந்த சதர்ன் கிரீடை நாங்கள் முடிக்கிறோம் என்று அவர் உறுதி கொடுத்தார். இன்றைக்கு அந்த சதர்ன் கிரீட் இணைக்கப்பட்டதால் எங்கிருந்தாலும் தமிழகத்திற்கு மின்சாரம் வாங்குகிற வசதியை அன்றைக்கு பெற்று தந்தோம். இந்த 2 கட்சிகளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிலே ஒரு சம்பந்தமும் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கு கடலூரிலே ஒரு மின் ஆலை அமைக்க தயவு செய்து நில அர்ஜிதம் செய்து கொடுங்கள், உதவி செய்யுங்கள் என்றும் சிந்தியா எழுதினார். ஆனால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இந்த அரசு இருக்கிற போது. ஆனால் மத்திய அரசு செய்வதற்கு உதவியாக இருந்தது. மத்திய அரசினுடைய உதவிகளையும் பணங்களையும் அரசு மாநில அரசு எந்த அரசாக இருந்தாலும் சரி, திமுக அரசாக இருந்தாலும் சரி, அதிமுக அரசாக இருந்தாலும் சரி, சரியாக பயன்படுத்தாத காரணத்தினால் இன்றைக்கு மத்திய அரசில் இருக்கிற பல பண விரயங்கள், அங்கே இருக்கிற பணத்தை வாங்குகிற முயற்சிகளை கூட இந்த 2 அரசுகளும் முயலவில்லை. ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியில் பணம் இருக்குது, வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்ட்ரியில் பணம் இருக்குது. இந்த பணங்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழகத்திற்கு உபயோகப்படாமல் போகிறது. இன்றைக்கு ஒரு சின்ன மத்தியில் ஆட்சி பொறுப்புல இருந்த காங்கிரஸ்ல அப்ப நீங்க பொறுப்புலயும் இருந்தீங்க, தமிழகத்துக்கு அதை கொண்டு வர முடியாம ஒரு சூழல். நாங்க தான் கொண்டு வந்தோம் சதர்ன் கிரீட்ல. நான் ஸ்டெப் எடுத்தோம். கனெக்டிவிட்டி கலைஞர் நிறைய எழுதியிருக்கார், பேசியிருக்கார். நீங்க பேசுறீங்கறதுனால அமைதியா இருந்தேன். அது கலைஞருக்கு பங்கில் என்ற மட்டும் சொல்லாதீங்க. பேசலாம். அது நிறைய ஆதாரம் என்னால சொல்ல முடியும். எடுத்து கொடுக்க இல்ல, அவர் பேசி முடிக்கட்டும். சரி, இன்னொன்னு அதையும் சேர்த்து சொல்ல சொல்லுங்க. இப்ப விவசாயிகளுக்கு ஃபுல்லா கரண்ட் கிடையாதா? மூத்த தலைவர் சொல்ல சொல்லுங்க. விவசாயிகளுக்கு கரண்ட் கிடையாதா? நீங்களே சொல்லுங்க. இப்போ 16 வருஷம் அந்த ஆட்சியில கூட்டணியில காங்கிரஸ் திமுக விவசாயிகளுக்கு பேசி முடிக்கட்டுங்க. விவசாயிகளுக்கு கரண்ட் சொல்ல சொல்லுங்க. நான் சொல்ல வந்தது, நான் செய்த காங்கிரஸ் கட்சியினுடைய இப்போ வேறு கட்சி நான் வந்து பிரிந்து வந்து விட்டேன். இருந்தாலும் கூட அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நான் தலைமை தாங்கி கொண்டு போய் சிந்தியாவிடம் போய் வற்புறுத்தி அதை வாங்கி தந்து சதர்ன் கிரேட் சாருக்கு தெரியும், சதர்ன் கிரேட் இணைக்கப்பட்டது வீரப்ப மொய்லி காலத்தில். இன்றைக்கு எங்கிருந்தாலும் அதை வாங்குகிற வசதி இருக்கிறது. தமிழகத்தில் பொதுவாக ஆளுகிற கட்சிகள் எப்படி நான் நண்பர் பரந்தாமன் அவர்களையும் தீரன் அவர்களையும் இங்கே பார்க்கிறேனோ,
அதே போலதான் அரசியலிலே அவர்கள் பேசுகிறார்களே தவிர பாராளுமன்றத்தில் அப்படிதான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் என்ன நடக்க வேண்டும் என்பதிலே ஒற்றுமை இல்லை. தொடர்ந்து பேசலாம். இல்ல பேச திரு சேகர், கடைசியா இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. ஒரு பக்கம் அதிமுக தன்னுடைய பரப்புரையை தொடங்கிட்டாங்க, தொடர்ந்து அவங்க பயணிக்க போறாங்க. நீங்க வந்து கூட்டணிக்காக பல பேரோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்க. அந்த வகையில தமாகவும் வரும்னு நேத்திக்கு உங்களுடைய மாநில தலைவர்கள் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அது மக்கள் நல கூட்டணியோடு போயிடுச்சு. இருக்கிற நிலையில பாரதிய ஜனதா கட்சி எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்ள 234 தொகுதிகளிலும் கேண்டிடேட்டை ரெடி பண்ணி 54 தொகுதி அறிவிச்சாச்சு, ரெடியா இருக்கு. அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. உள்ளுக்குள்ளார வந்து ஏசி சண்முகம் அவருடைய புதிய நீதி கட்சியும் ஐஜேகையும் ஆல்ரெடி சைன் பண்ணி அதற்கான தொகுதியில் ஒதுக்கப்பட்டுருச்சு. அறிவிப்பு தான் பாக்கி. ஆகவே இந்த ஒரு பயணத்தோடு எங்களுடைய தேர்தல் பரப்புரைகளை நாங்கள் துவங்க இருக்கிறோம். 13ஆம் தேதி திருச்சிக்கு அமித்ஷா அவர்கள் வருகிறார்கள். 234 கேண்டிடேட்டும் அறிமுகப்படுத்துகிறோம். அந்த வகையில் எங்களுடைய தேர்தல் பரப்புரை தொடர்கிறது. ஆனால் தமாக இப்போ புதுசாக போய் அவருடைய சேர்ந்திருக்கிறார். அது அடுத்த சுற்றில் நீங்கள் அதை பற்றி விவாதிக்க இருக்கிறீர்கள். அதனால் என்னுடைய பங்குக்கு நான் சொல்ல வருவது என்னவென்றால், ஒரு தமிழகத்தினுடைய மிக இளமையான கட்சி. அவங்க புது பேர் பழைய பேராக இருந்தாலும் புதுசு இளமையான கட்சி. நிறைய இடங்களில் நின்று மிகப்பெரிய ஓட்டுகளை வாங்கி அந்த சின்னம் வந்து ரெகக்னைஸ் ஆகணும் எலெக்ஷன் கமிஷனால. அதனால் அவங்க போய் சேர்ந்துருக்கிற இடத்துல அதெல்லாம் நடக்குமா இல்லையான்னு தெரியாது. ஒரு 26 சீட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஒருவேளை எங்களோடு சேர்ந்துருந்தா நிறைய சீட்டு கிடைச்சிருக்கும். அந்த ஒரு விஷயம் நீங்களும் எல்லா கட்சிக்கும் முயற்சிங்க. பாட்டாளி மக்கள் இல்ல நான் சொல்ல வர ஒரே ஒரு யாருமே வரலையே. அப்படி இல்ல. அந்த வகையில எந்த ஒரு கட்சியிலையும் திமுக அண்ணா திமுக எதிரெதிர் துருவங்களாக இருக்கிற 2 கட்சியிலையும் யார் என்னை கூப்பிடுவார் என்று பார்த்திருந்து கொள்கையோடு போய் எங்க யாரும் சேரல. இவங்க கடைசியாக எங்களோடு நான் சொல்லல. ஆகவே எங்களோடு சேர்ந்தாலும் அவர்கள் ஒன்றும் கொள்கைகளை விட்டு விட்டு வர போதில்லை. அவங்க கொள்கையோடு தான் இருக்க போறார்கள். அதனால இதுல யாரும் எதிர்பார்த்து காத்திருந்து ஏமாந்தவர்கள் சிலர், பெற்றுக்கொண்டவர்கள் சிலர், வெல்ல போகிறவர்கள் சிலர், இப்படிதான் இருக்க போகுது. அதனால எங்களுக்கு ஒன்றும் இதுல வந்து புதிய விஷயம் அல்ல. நாங்கள் தொடர போகிறோம். 13ஆம் தேதியில எங்களுக்கு பரப்புரை ஆரம்ப போகிறோம். 3வது அணியாக இருக்கின்ற இந்த மக்கள் நல கூட்டணி தேமுதிக அதோடு சேர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் இது வலுவடைகிறதா? அப்படி வலுவடைந்தால் இது யாருக்கு லாபம் அல்லது யாருக்கு நஷ்டம்? அல்லது அந்த 3வது அணியை ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் வருமா? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். ஞானதேசிகன், அதிமுகவோடு கூட்டணி அமைக்கலாம் அப்படின்லாம் பேசப்பட்டது. இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி நேத்திக்கு நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம்னாங்க. பல்வேறு யூகங்களுக்கு மத்தியில மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற முடிவை தமாக எடுத்ததுக்கான நீங்களே உங்களுடைய வார்த்தையில் சொல்லிவிட்டீர்கள். பேசப்பட்டது அவ்வளவுதான். அதிகாரப்பூர்வமாக நேத்திக்கு அதிகாரப்பூர்வமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் சொன்னார். கரெக்ட். நான் வந்து என்ன சொல்றேன், நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி சொல்கிறேன். அதிகாரப்பூர்வமாக தலைவர் வாசன் அவர்கள் நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகிறேன் என்றோ, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போகிறேன் என்றோ, வேறு எந்த கட்சியிலும் நான் போகிறேன் என்றோ அவர் பேசவில்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வர வேண்டும் என்று விரும்பி எங்களை அழைத்தது. வெளிப்படையாகவே அழைத்தார்கள். பாமக எங்களை அழைத்தது. மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் நேரடியாக வந்து சந்தித்தார்கள் 2 முறை. ஆனால் எந்த முடிவும் எடுக்காமல் திரு வாசன் இருந்தார். பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் எங்களை அழைத்த காரணத்தினால் அவர் நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர்களிடம் பேசினோம். அது உண்மை. நேற்று காலையில் அவர்களிடம் அதிமுகவோட பேச்சுவார்த்தையே நடக்கல. அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நாங்கள் அதிமுகவோடு பேசுவோம். அதிகாரப்பூர்வமாக பூர்வம் அல்லாததாக அப்படின்னா ஆமா தேர்தலில் நிறைய அந்த மாதிரியான பேச்சுக்கள் நடக்கும். தேர்தலில் இருக்கு, எனக்கு தெரியாது அது பற்றி. ஏனென்றால் தேர்தலிலே அப்படி நடப்பது உண்டு. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது. நீங்க எடுத்திருக்கிற முடிவு இவ்வளவு காலதாமதம் எல்லாரும் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. மக்கள் நல கூட்டணி ஏற்கனவே 4-5 கட்ட பரப்புரை எல்லாம் போயிட்டாங்க. நீங்க வந்து தாமதம் என்று நீங்கள் எதுவுமே கிடையாது. ஒரு அரசியல் கட்சி சூழ்நிலைகளை கருதி எந்த நேரத்தில் எந்த முடிவை எடுத்து அறிவிப்பது என்பது அந்த கட்சியினுடைய உரிமை. எப்பொழுது அதை கடைசி வரை அதிமுகவுக்காக காத்திருந்து அவங்க வந்து நீங்க எதிர்பார்த்த எண்ணிக்கையோ அல்லது சின்னமோ கொடுக்காத பட்சத்துல நீங்க மக்கள் நல கூட்டணிக்கு வாய்ப்பா போனீங்க அப்படிங்கிற செய்திகளுக்கான உங்கள் பதில் அது உங்களுடைய யூகம். மற்ற பத்திரிகைகளுடைய செய்திகளுக்காக ஏற்பட்ட பரபரப்பு அது எல்லாம் உண்மையல்ல. எந்த நேரத்தில் முடிவெடுக்க வேண்டும் என்பதை தலைவர் வாசன் அவர்கள் பொறுத்திருந்து எடுத்தார். எது போனால் நன்றாக இருக்கும் என்று அவருடைய கருத்துப்படி பல பேரை கேட்டார். ஒரு 5-6 நாட்கள் தொடர்ந்து நிர்வாகிகளை கூட்டு விவாதித்தார். அதற்கு பிறகுதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டு நேற்று அதை
அவர் இறுதி செய்தார். இன்றைக்கு கையெழுத்தாகி என்ன முடிவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாருன்றீங்க. இன்னைக்கு உங்களுடைய சக நண்பராக இருந்த பீட்டர் அல்போன்ஸ் வெளிப்படையாக இதுல அதிருப்தி தெரிவிக்கிறாரு. இது கட்சியினுடைய நலனுக்கு உகந்ததல்ல, எனக்கு என்ன தமிழ்நாட்டினுடைய நலனுக்கும் உகந்ததல்ல அப்படிங்கிறாரு. உனக்கு அவர் என்ன பேசினார் என்று எனக்கு தெரியாது. புதிய தலைமுறை பேட்டியில கொடுத்திருக்காரு, ஆன் ரெக்கார்ட் சொல்லி இருக்கிறாரு. நாங்க 2 விஷயங்கள் முன்வைத்தோம். பேசும்போது ஒரு கூட்டணி எப்படி அமையணும் அப்படின்னா, நம்ம எந்த கூட்டணிக்கு போனாலும் அது கட்சியினுடைய நலனுக்கு இருக்கணும், அதே போல தமிழகத்தினுடைய நலனுக்காக தான் இருக்கணும். இந்த 2 விஷயங்களும் நாங்க முன்வைத்தோம். இது 2மே இந்த கூட்டணிக்கு எதிரானதாக இருக்கிறது. இப்ப மக்கள் நல கூட்டணிங்கிற இந்த முடிவுங்கிறது நாங்க ஏற்கனவே பேசப்பட்ட விஷயத்துக்கு எதிரானதாக இருக்குங்கிறார். நண்பர் பீட்டர் அவர்களை என்ன சொன்னார் என்பதற்கு பதிலை நான் தர விரும்பவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்வேன், இந்த கூட்டணிக்கு வித்திட்டவர் முதலில் அவர்தான். ஏனென்றால் இந்த தலைவர்களை எல்லாம் அழைத்து 2 முறை அவர்களையெல்லாம் ஒன்றிணைத்து ஒரு கூட்டத்தை அவர் 2 தடவை போட்டார். அதிலே திருமாவளவன் வந்தார், கம்யூனிஸ்ட் நண்பர்கள் வந்தார்கள், இடதுசாரி நண்பர்கள் வந்தார்கள், எல்லோரும் தொல் திருமாவளவன் வந்தார், எல்லாரும் வந்தார்கள், வைகோ அவர்களை தவிர. ஆக இந்த 2 கூட்டங்களும் தமிழக முதலில் வித்திட்டவர் அவர்தான். ஏன் அந்த நிலை எடுத்தார் என்று எனக்கு தெரியாது. அவரோடும் பேசிய பிறகுதான் எனக்கு தெரியும். இல்ல, கட்சியினுடைய நலனுக்கு எதிராக இருக்கும் அப்படிங்கிறாரு. கட்சிக்காரங்களுக்கு இது உகந்ததா இருக்காது அப்படிங்கிறாரு. அதை தாண்டி தமிழ்நாட்டுக்கே இது நல்லது இல்லைங்கிறாரு. இந்த மாதிரி ஒரு அணியில நீங்க போய் சேர்றது, அதாவது இன்றைக்கு தமிழகத்தினுடைய நலன் என்பது ஒத்த கருத்துடைய கருத்தாக இருக்க வேண்டும். எங்களுக்குள்ளே ஒரு மனதளவிலே ஒரு உடன்பாடு இருக்க வேண்டும். மதுவிலக்கு கொள்கையிலே இந்த கட்சிகள் ஒத்துழைத்திருக்கின்றன, ஒத்த கருத்தை கொண்டிருக்கின்றன. ஒரு நேர்மையான ஆட்சி, வெளிப்படையான ஆட்சி என்கிற கருத்திலும் இந்த கட்சிகள் ஒத்துழைத்திருக்கின்றன, ஒருமைப்பாடோடு இருக்கின்றன. ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சியும் இதே கருத்தை வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்குது, பாரதிய ஜனதா கட்சியும் இதே கருத்தை. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த மட்டில் அவர்கள் ஒரு பகுதிக்குள் அடங்கி விடுகிறார்கள், ஒரு பகுதிக்குள் அவர்கள் அடங்கி விடுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் கொள்கை அளவில் ஒரு நெருடல் இருக்கிறது. ஆகவே அந்த 2 கட்சிகளாலும் போக முடியவில்லை. இப்போ 2 கட்சிகளும் நீங்க எல்லாரும் சேர்ந்த பிறகும் கூட நம்ம வாக்கு வங்கிகள் பார்க்கும்போது இது வெற்றி பெறக்கூடிய ஒரு அணியாக மாறுமாங்கிற கேள்வியை திரும்ப எல்லாரும் எழுப்புறாங்க. ஏன்னா திமுக அதிமுக 2மே 30% மேல வாக்குகளை கொண்டிருக்கிற கட்சிகளாக வரும்போது நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு, வாக்கு வங்கி அரசியல் என்பது அந்த கணக்கை நமது நண்பர்கள் நடுவராக உட்கார்ந்திருப்பவர் எக்ஸ்பர்ட் அவர்கள் போட்டு கணக்கு போட்டு கொண்டிருப்பார்களே தவிர விதி தேர்தல் முடிவுகள் வேறாக இருக்கும். இன்றைக்கு கெஜ்ரிவால் ஜெயித்தது என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். இன்றைக்கு நிதிஷ்குமார் ஆட்சி முடியும் என்று யாரும் சொல்லவில்லை. பாரதிய ஜனதா தான் ஆட்சி அமைக்கும் என்று எல்லா கருத்து கணிப்புகளும் சொல்லன. ஆகவே எது எப்பொழுது நடக்கும் என்கிற தீர்மானிக்கிற எஜமானர்கள் மக்கள் தான். இந்த ஒரு அரசியலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் பலரை கொண்ட கட்சி ஒரு தமிழ் மாநில காங்கிரஸ். கிட்டத்தட்ட 18 முன்னாள் எம்பிக்களும் ஒரு 30-40 முன்னாள் எம்எல்ஏக்களும் இருக்கிற ஒரு கட்சி. வாசன் போன்றவர்கள் மத்தியில பொறுப்புல எல்லாம் இருந்தவங்க. அப்படி ஒரு பெரிய கட்சியாக நீங்க கட்சியை காங்கிரஸ்ல இருந்து வந்தபோது பெரிய அளவிற்கு நீங்க அதிர்வுகளை உண்டாக்குவீங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் நீங்க ஒரு 26 இடங்கள் அப்படிங்கிற அளவுல போய் அதுல செட்டில் ஆயிருக்கீங்களா? இது போதுமான எண்ணிக்கையா? உங்க கட்சிக்கான ஒரு மரியாதையான எண்ணிக்கை அது இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது எது மரியாதை என்பதை தீர்மானிப்பது அந்த கட்சி தலைவர் தான். எது மரியாதையை ஏற்றுக்கொள்ளலாம் என்பதை தீர்மானிப்பது அந்த கட்சியின் தொண்டர்கள் அல்லது கட்சியின் நிர்வாகிகள். கட்சி நிர்வாகிகள் இன்னைக்கு பீட்டர் அல்போன்ஸ் மட்டுமல்ல, முன்னாள் எம்பி விஸ்வநாதன் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துறாரு, எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துறாரு. இத்தனை பேர் அதிருப்தி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டணிக்கு எந்த அடிப்படையில நீங்க போய் சேர்ந்துருக்கீங்க? இல்ல, அதாவது ஒரு நிர்வாகிகள் என்று சொல்கிற போது 2-3 பேர் அல்ல, வெளிப்படையாக கருத்து வரும்போது அது ரொம்ப ரேர் அக்கேஷன்ல வரும். இப்ப தேமுதிக என்னை கேட்டால் அது தவறு. என்னென்றால் ஒரு முடிவு எடுக்கிற போது எல்லோரும் அந்த முடிவுக்கு உட்பட்ட கருத்துகள் வேறாக இருக்கலாம். இப்போ எனக்கு கூட தனிப்பட்ட கருத்து வேறு இருந்தது, ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து இருக்கலாம். ஆனால் அந்த கருத்துக்கள் எல்லாம் பேசப்பட்ட பிறகு அது முடிவாக வெளிவருகிற போது அதை ஏற்றுக்கொள்வது என்பதுதான் ஒரு தத்துவம். இல்ல, இப்ப வெளிப்படையா இப்படியான விமர்சனங்கள் உங்க கட்சிக்குள்ள இருந்து வரும்போது அது ஸ்ட்ரென்தன் பண்ணுமா உங்க கூட்டணியை, இல்ல அது இன்னும் பலவீனப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? கண்டிப்பாக பலவீனப்படுத்த பண்ண முடியாது. காரணம், இந்த தலைவர்கள் எல்லாம் ஒரு நேர்மையான தலைவர்கள்,
கண்டிப்பாக அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்கிற போது இல்ல ஏன் நான் கேக்குறேன்னா திமுகவோட கூட்டணி போகலன்னு சொல்லி ஒரு 7 மாவட்ட செயலாளர்களும் 3 எம்எல்ஏக்களும் வெளியில வந்து ஒரு பேட்டியை வெளிப்படையா கொடுக்கறாங்க. அது ஒரு பலவீனமான ஒரு பார்வைக்குள்ள கொண்டு போகலாம். அதே போல உங்க கட்சியிலயும் இந்த மாதிரி ஒரு கூட்டணிங்கிறது மாற்று கூட்டணி எடுபடாதுன்றாங்க. இப்ப இந்த அதிருப்தியாளர்கள் வெளிப்படையா வர்றது, அதுவும் அதிருப்தியாளர்கள் சாதாரண தொண்டர்கள் இல்ல, கட்சியில மிக முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க, அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள். தமிழக அரசியல் ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள், நிர்வாகிகளை நம்பியோ அல்லது இது போல முன்னாள் எம்பிக்கள் எம்எல்ஏக்களை வைத்தோ ஒரு அரசியல் கட்சி அதை வைத்துதான் தமாக உருவான போது அதுக்கான மரியாதை ஒரு தலைவர்கள் வந்து அதை நம்பி நடத்துவதில்லை. அதையும் நம்பலாம். கலைஞர் அவரை விட்டு வைகோ சொன்ன போது கலைஞர் அவர்கள் அவருடைய தொண்டரை நம்பினார், கட்சியினுடைய தொண்டரை நம்பினார். வைகோ அவர்கள் போனால் பரவாயில்லை என்று சொன்னார். இன்றைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி இருக்கிறது. அதே போல ஒரு கட்சியிலிருந்து யார் போனாலும் கூட கட்சி உடைவது என்பது வேறு, வெர்டிக்கல் ஸ்பிரிட் இருந்தால் வேறு. ஆனால் சில பேர் வெளியே போய் ஒரு கருத்துக்களை சொல்வதால் ஒரு இயக்கம் பலகீனப்படும். ஒரு வெர்டிக்கல் ஸ்பிரிட்டுக்கான வாய்ப்பு இப்ப இல்லைன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இல்லை. நம்ம தொடர்ந்து பேசலாம். சுமந்த், இதை எப்படி பாக்குறீங்க? இந்த ஒரு வலுவான ஒரு மாற்று அணி வருது, இது வந்து எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது தேர்தலில் மொமெண்டம், அதாவது எப்படி வந்து ஒரு முதல்ல 3, 4, 5 அப்படி இந்த கட்சியோட 6 கட்சிகள் வந்துட்டாங்க. 6 கட்சி இப்போ வந்தாச்சு. இதை எப்படி பார்க்கணும்னா, இந்த எந்த கட்சியினுடைய பர்சன்டேஜும் 5% மேல கிடையாது, அதிகபட்சமா இருக்கிற அது வந்து நம்ம அசம்ஷனா வச்சிருக்கோம். அது யாரை பாதிக்கும்ங்கறத முதல்ல நம்ம பார்க்கணும்னாக்க, அடிப்படையா பாத்தீங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு ஸ்பிளிட் ஆகும், திமுக பாதிக்கும்ங்கிறது உடனடியா நம்ம ஒரு முதல் கட்டத்தில் நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த 3வது அணி வெற்றி பெறக்கூடும் அப்படின்னு ஒரு எண்ணம் மக்களிடையே வந்துருச்சுனாக்க அந்த மொமெண்டம் அவங்க பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருந்தால் நிச்சயமா அதிமுகவும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடிப்படையா பேசிக்கா பார்த்தோம்னா ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை அவங்க ஸ்பிளிட் பண்றாங்க. யார் அரசு மேல் எப்பவுமே ஒரு ஆட்சி நீடிக்கணுமா நீடிக்க கூடாதாங்கிறதா வாக்காளரோட மனநிலை. இப்ப நீடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதிமுக ஓட்டு போட்டு போறாங்க. இந்த ஆட்சி அகற்றணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு அடுத்ததா ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு கட்சிக்கு தானே வாக்களிப்பாங்க. இல்ல, அதாவது அடிப்படையாக உங்களுக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலான சிச்சுவேஷன்ல 5 ஆண்டு ஆட்சி ஒரு அரசு ஒரு கட்சி ஆட்சி நடத்த முடிந்த பிறகு ஒரு தேர்தல் வரும்போது பெரும்பாலான கேசஸ்ல மெஜாரிட்டி வந்து ஆட்சிக்கு எதிராக தான் வாக்களிக்கிறது இந்தியா முழுவதும், அது எந்த ஒரு ஸ்டேட் எடுத்தாலும். ஆனால் அந்த வாக்குகள் எதிராக செல்லும் வாக்குகள் ஒரே அணிக்கு சென்றால், இப்போ நிதிஷ்குமாரும் லாலு பிரசாதும் சேர்ந்திருந்தாங்க, சேரலைன்னா நிச்சயமா பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கும். சோ அந்த கட்பந்தன் மகா கட்பந்தன் சேர்க்கப்பட்டதனால் தான் அவர்களால் ஆட்சிக்கு வந்து முடிஞ்சது. என்டையர் அந்த அவங்கள சேனலைஸ் ஈவன் தோ அவங்க ஆட்சியில குளறுபடி எல்லாம் இருந்தால் கூட அந்த அரித்மெட்டிக் ஒர்க். இந்த ஒரு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. உங்க நன்மதியோடு ஒண்ணு, அதாவது டெல்லியில வந்து காங்கிரஸ் ஆட்சி நடந்தது, ஷீலா தீட்சித். அந்த காங்கிரசுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அலை டெல்லியில் உருவான போது பாரதிய ஜனதா கட்சி தான் அதற்கு அடுத்த கட்சியாக, ஆட்சிக்கு வருகிற கட்சியாக, வாய்ப்புள்ள கட்சியாக பாரதிய ஜனதா இருந்தது. ஆனால் மக்கள் வந்து பாரதிய ஜனதாவை தேர்ந்தெடுக்காமல் கெஜ்ரிவாலை தேர்ந்தெடுத்தார்கள். அப்படிங்கிறதுக்கு நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இங்க இந்த மக்கள் நல கூட்டணியிலோ தேமுதிகவிலோ தமாகவிலோ இருக்கும் அனைத்து கட்சிகளும் மக்கள் பல ஆண்டு காலமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கெஜ்ரிவால் வந்து he came completely out of the blue. புதிதாக ஒரு தலைவர் வராரு, ஊழலை ஒழிக்க போறேன்னு சொல்றாரு, அவர் மேல ஒன்று குற்றச்சாட்டு இல்லை, அவர் வந்து காங்கிரஸ் பாஜகவுடன் பெரிய அளவுல கூட்டணி, அப்கோர்ஸ் அது வந்து அந்த மாதிரி. சோ அந்த கம்பேரிசன் வந்து நம்ம இங்க எடுத்துக்கொள்ள முடியாது. மக்கள் நல கூட்டணிக்கு கிரிட்டிக்கல் மாஸ் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறதா பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கான என் கருத்து இல்லை. ஆனால் மொமெண்டம் வந்தால் எது வேணாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு த்ரெட்டா பாக்குறீங்களா? நிச்சயமா த்ரெட்டே கிடையாது. எங்களுடைய பொருளாளர் சொன்னதுதான், தேர்தல் களம் வரும்போது அந்த பிரச்சார களத்தில் எங்கள் கேண்டிடேட்டை ஃபீல் பண்ண பிறகு எங்களுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள இரு போட்டி தானே, பல முனைகள் இருந்தாலும் கூட நேரடி போட்டி எங்க 2 பேருக்கு தான்ற எங்களுடைய தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு நிதர்சனமான கடந்த காலங்கள் அது இருந்திருக்கு. இந்த முறை தான் முதல் முறையா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸ் வந்து இல்ல, இந்த 3வது அணின்னு வந்தது, மக்கள் நல கூட்டு இயக்கம் வந்தது, தேமுதிக இவங்க கூட போய் சேர்ந்தது, இதெல்லாம் வந்த பிறகுதான் எங்க தலைவருடைய கருத்து. இத்தனை கூட்டு இயக்கம் நம்பிக்கை மறுக்கல, உங்களுக்கான நம்பிக்கை. ஆனா ஆரம்பத்தில இருந்து எல்லோரும் கணிச்சீங்க அது கூட்டு இயக்கமாக இருக்கு, கூட்டணியா வராது, நீங்க கூட்டணியா வந்துருச்சு, அதுக்கப்புறம் கூட்டணி வந்து வலுப்பெறாது. நீங்க இன்னைக்கு தேமுதிகவும் வந்து வாசனும் சேர்ந்திருக்கிறாரு, அப்ப ஒரு மொமெண்டம் ஒரு வேலை வராதா? நிச்சயமா வராது. காரணம் என்னன்னா, இப்ப வந்து நீங்க ஏற்கனவே சுமன் சார் பேசும்போது எல்லாரும் சொல்ற போது என்னன்னா, ஒரு ஆட்சி மேல இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு அலைகள் ஆன்டி இன்கம்பன்சி அது எதிராக இருக்கக்கூடியவங்க கிட்ட போகும்.
எதிரா இருக்கிறவங்க பல்வேறு இடங்கள்ல இப்ப பிரிஞ்சு இருக்கிறாங்க. இப்ப திமுக ஒரு அணியா இருக்குது, மக்கள் நல கூட்டு இயக்கம் ஒரு அணியா இருக்குது, வேற ஒரு அணி இருக்கும்போது அந்த மக்கள் என்ன பார்ப்பாங்கன்னா அடுத்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ் யாருக்கு இருக்குன்னு பார்க்கும்போது நிச்சயமா அவங்களோட சாய்ஸ் டிஎம்கேக்கு தான் போகும். காரணம் என்னன்னா இந்த கட்சிகளுடைய செயல்பாடுகள், இந்த தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையற்ற தன்மை, இவர்கள் இருக்கக்கூடிய அந்த காமன் பிளாட்ஃபார்ம், இவர்கள் இருக்கக்கூடிய ஒரு காமன் கொள்கைகள், இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்படி செய்வாங்க நாளைக்கு இந்த நாடு இல்ல சார், நான் சொல்லிடுறேன் சார், அந்த எண்ணங்களை வாக்காளர்கள் சிந்திச்சு பார்க்கும்போது ஆல்டர்னேட்டிவ் டிஎம்கே தான். அதிமுக இருந்து எப்படி பாக்குறீங்க? ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சியாக, ஒரு கூட்டமைப்பாக வந்து அதிமுகவை கடுமையாக விமர்சிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் திமுக விமர்சிக்கிறது, ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. அப்போ நீங்க ஆட்சிக்கு எதிரான மனநிலை கூடிக்கொண்டே போகிற நிலையில இதை எப்படி சமாளிக்கல? ஆட்சிக்கு எதிரான மனநிலை என்பது அறவே கிடையாது. ஏனென்று சொன்னால் பொதுவாக மக்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொன்னால் தங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா ஒரு ஆட்சி என்று பார்ப்பார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி மாண்புமிகு அம்மா அவருடைய தலைமையில் விலையில்லா அரிசியிலிருந்து அம்மா உணவகம், அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட், அம்மா மருந்துங்க, அம்மா இது மாதிரி ஏராளமான நலத்திட்டங்கள் எத்தனையோ உங்களுக்கு அடுத்து வளர்ச்சி திட்டங்கள், இப்படி எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மடிக்கணினி, அது வந்து தங்களுடைய ஏழை மாணவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. தாலிக்கு தங்கம் ஒரு ஏழைகளுடைய வீட்டில் மாற்றத்தை ஏற்படுத்துது. விலையில்லா ஆடுகள், கறவை பசுக்கள், அதெல்லாம் வந்து அவங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துது. எனவே மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்லாட்சி தொடர வேண்டும் என்று நினைப்பார்களே தவிர அது மீண்டும் வரக்கூடாது என்று நினைக்க மாட்டார்கள். ஒன்று. இன்னொன்று, தமிழ்நாட்டு தமிழ்நாட்டினுடைய மிக ஜீவநாடியான பிரச்சனை காவிரி நீர் பிரச்சனை, முல்லை பெரியாறான பிரச்சனை, இது கச்சத்தீவு பிரச்சனை, எல்லாத்தையும் உறுதியா இருக்கிறவங்க தமிழக முதலமைச்சர். அதோட நாங்க என்ன இந்த தேர்தலை வெற்றி பெறுவது உறுதி எப்ப நாங்க முடிவு பண்ணிட்டோம்னா இந்த ஈழத்தமிழர் இனப்படுகொலைக்கு காரணகர்த்தா இது அனுமதிக்க மாட்டாங்க. இல்ல ஒண்ணு இத பேசுறது நீங்க நேரம் இல்ல. இல்ல ரெண்டு பேருமே பேச வேண்டாம். அப்சல்யூட்லி இல்ல பரிகமாவினா திமுக மேல அக்யூஸ் பண்றதுக்கு நீங்க வரீங்க. இதோட நேரம் இல்ல. உங்க ஆட்சி மீது நம்பிக்கை இருக்குன்றீங்க. நம்பிக்கை இருக்கு, அவ்வளவுதான். நன்றி. அதுல வேற விவாதங்களுக்குள்ள போகும். அதுல நிறைய விவாதம் இருக்கு. நீங்க எப்ப வந்தீங்கன்ற கேள்வியில வரும். நம்ம முடிக்கலாம். நீங்க வந்து எங்க இருந்தீங்க? ஏன் தமிழ் பிரச்சனை? உங்களோட நிலைப்பாடு என்ன? நீங்க அதிமுக ல இருந்தீங்களா? அப்ப என்ன பேசுறீங்க? நீங்க அதிமுக நேரம் கடந்து ஈழத்தை பத்தி பேசுற தீர சட்டமன்றத்தில் ஈழத்தை பத்தி பேசுற தீர இன்னைக்கு கட்சி மாறும். இல்ல நேரம் போடல. நேரம் கம்பெனி போட்டாரா? நேரம் இல்லங்க. கட்சி மாறும்போது கருத்து மாறாதுங்க. எனக்கு கட்சி மாறும்போது கருத்து மாறும். நிறைய செய்யலாம். மீண்டும் ஒரு நேச்சர் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு வழியை தவிர